பின்னால் உட்காந்துருக்காரு. நான் எப்படி பேசுறது? 5 நாளாச்சு தூங்கினா 5 நாளாச்சு தூங்கி ராம் ஒரு 5 நாளைக்கு முந்தி கூப்பிட்டு பாட்டு பாட சொன்னான். அந்த இரவு ஃபுல்லாக ஒரே ஆட்டம். ஒரு 3-4 ஹவர் பாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்துட்டான். காலைல 6 மணிக்கு தான் போனான். அப்புறம் மறுநாள் படம் பார்க்க கூப்பிட்டான். அப்புறம் நைட்டு ஃபுல்லாக பேசினோம் நாங்கள் அசிஸ்டன்ஸ்லாம் சேர்ந்து. அப்புறம் நேற்று வந்து சசி நான் கதை சொல்ல வந்தார். அதுக்கப்புறம் வந்து நைட்டு 12 மணிக்கு விக்கி வந்து படம் பார்க்க கூப்பிட்டான். இன்றைக்கி காலையில் வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் தூங்கலை. அப்போ மத்தியானம் பார்த்தா இவ்வளோ லென்த்தாக இருந்துச்சு இந்த விழா. அப்புறம் ரொம்ப எதிர்பார்க்குறீங்க, என்ன பேச போகிறேன்னு எனக்கே தெரியல. ரேண்டமாகவே ஆரம்பிப்போமே. நேற்று வந்து சசி அண்ணா வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஸ்டோரி சொன்னார். எனக்கு தெரியாது ஏன் என்கிட்ட சொன்னார்னு தெரியல. சசி அண்ணா சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சது வந்து வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமான ஒரு மனிதர் அப்படின்றது. அவர் சொன்ன கதை வந்து எனக்கு ரொம்ப மனசில் அப்படியே. சசி அண்ணா தேங்க்யூ. நான் அந்த டைமில் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலை. அதுக்கப்புறம் சசி அண்ணா போன பிறகு நான் சசிக்கு வந்து ஃபோன் பண்ணி இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கதை சொல்லியிருக்கீங்க, இது வந்து ராஜா இல்லையா அப்படின்னு கேட்டு, அதுக்கப்புறம் வந்து தியாகராஜன் குமாரஜா கேட்டு, தியாகராஜன் குமாரஜா ராஜாட்ட கூட்டி போங்க அப்படின்னு சொல்லி அது அப்படியே ஆச்சு. ஒரு ஐ திங்க் ஒரு 8 வருஷம் முன்னாடி இருக்கு நினைக்கிறேன். ஒரு பார்ட்டியில் குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது சிவா வந்தான். அவனும் நில்றா விடுறா, அவனும் ஒரு இதை எடுத்து வந்தான். நான் 4 பேருக்கு அடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அவன் நேராக வந்து சேர்ஸ் அடித்தான். அடிச்சுட்டு சார் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு காமெடி பண்ணலாமா சார் அப்படின்னா. நான் அவனை பார்த்து என்ன காமெடி பண்ணுறியா அப்படின்னேன். அப்படியே போயிட்டான். அதுதான் நாங்கள் வந்து அதை மறந்துருப்பான். இல்லை நான் சினிமாவுக்கு வந்தாலும் தூங்கலடா, டோன்ட் வரி. நான் இப்போ போனாலும் தூங்க மாட்டேன், கவலைப்படாத. போனவுடனே தானு சார் வந்துடுவார் ஆஃபீஸ்க்கு. அவர் வந்து பேசுவார். ஸோ அதனால் தூங்குறதே கிடையாது. சீக்கிரமாக லாஸ்ட்டாக தூங்கிக்கலாம், 5:30 அடிக்கில் தூங்கிக்கலாம் ரொம்ப நேரமாக. நான் நிறைய மேடைகள் வந்து என்னை வந்து சினிமா விழாக்களுக்கு வந்து கூப்பிட்றாங்க. தயவுசெய்து கூப்பிடாதீங்க. கூப்பிட்டிங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு விழாவுக்கு ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா பேங்க்கில் போடலாம், மகளுக்கு படிக்க வைக்கலாம், இன்னும் கொஞ்சம் மாஸ்டர்ஸ் படிக்க வைக்கலாம். இந்த விழா மூலம் நான் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு 5 கால் வருது. அதாவது அடுத்த மாதம் வர ரிலீஸ் ஆக போகிற ஃபங்க்ஷன், ஆடியோ ஃபங்க்ஷன், பட விழா, அப்புறம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த விழா மூலிமா நான் சொல்லியிருந்தேன், தயவுசெய்து கூப்பிடாதீங்க. நிறைய வேலை இருக்குது எனக்கு, நிறைய கதைகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன், படிக்கிறேன் நிறைய. இப்போ தான் படிக்க டைம் கிடச்சிருக்கு. எப்பொழுதுமே நான் ராம் பற்றி பேசும்போதும் யோசிக்கும் போதும், ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 2 நாளைக்கு ஒரு ராம் பேச்சு வந்துடும். ஏன்னா எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்ந்துருக்கான். அவன் ஆக்சுவலாக ராம்கிட்ட சேர வேண்டியது என்கிட்ட சேர்ந்துட்டான் போல். ஆக்சுவலாக எந்தளவு நேசிப்பான் அப்படின்னா, நான் வந்து ஒரு 10% என்னை நேசிப்பான், 90% ராம் நேசிப்பான். அவன் ஒரு நாள் சண்டை போட்டு போயிட்டான். சண்டை போட்டு போனோடனே ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்லா படிக்கிற பையன், ரொம்ப சின்சியரான பையன், உண்மையின் அப்படியே சொல்லாமே ஒரு எம்பாடிமெண்ட் ஆஃப் ட்ரூத் அவன். அப்போ நைட்டு ஒரு 12 மணிக்கு அவன் வந்து நான் மெசேஜ் போட்டேன் அவனுக்கு. டேய், நீ முதல் இன்டர்வியூவில் உனக்கு பிடிச்ச டேரக்டர் வந்து ராம்னு சொன்னடா, இப்போ நீ சண்டை போட்டு போயிட்டேன், நாளைக்கு காலையில் நான் ராம்கிட்ட சொல்கிறேன், ராம்கிட்ட போய் ஜாயின் பண்ணிக்கிட்டா அப்படின்னா. நான் ஒரு மெசேஜ் போட்டேன். ஒரு மணி நேரம் கழிச்சு எனக்கு மெசேஜ் போட்டான். சார், நான் உங்களை விட்டுட்டு நான் போயிட்டேன், நீங்கள் ராம்கிட்ட சேர்த்து விடணும்னு சொல்லி ஏன் சார் சொன்னீங்க? என்னை வந்து அப்படியே நிராகரிச்சிடும்ல, உங்களுக்கு கோவம் வரலையா அப்படின்னு கேட்டேன். அப்போ நான் சொன்னேன், பிகாஸ் ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு. அவன் அந்த எண்ணில் அழுதுட்டு முதல் காலில் வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டான். ராம் எங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே அப்படி தான் இருக்கிறான். நாங்களும் ராம் வாழ்க்கையில் எப்பயுமே இருக்கிறோம். ஒரு சினிமா
72 தொழிலுக்கு அப்புறம் சினிமாவுக்கு வந்தேன். நான் சினிமாவை ரொம்ப நேசித்து என் தந்தை போல ஒருத்தர் உட்காந்துருக்காரு. ரீசெண்டாக ஏதோ ஒரு பத்திரிகையாளர் சொன்னார் போல், இந்த பிசாசு 2க்கு அப்புறமும் ட்ரெயினுக்கு அப்புறமும் மிஷ்கின் இந்த அட்ரஸ் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கார் போல நண்பர். அந்த நண்பருக்கு ரொம்ப தாழ்மையாக சொல்கிறது, சீக்கிரம் சினிமா விட்டு போகணுன்னு தான் நினைக்கிறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாலாம் சினிமாவில் இல்லை. ரொம்ப ஹாப்பியாக சினிமா பண்ண காலங்கள் அது போயிடுச்சு. இன்றைக்கி ரொம்ப காம்படிஷன், இன்றைக்கி ரொம்ப சோ-கால்டு ட்ரேட் இன்னும் அதெல்லாம் வந்து அப்படியே அழக்கழித்து அப்படியே ஒரு உதிரம் சொட்ட தான் நான்லாம் சினிமாவில் இருந்துக்கிட்டே இருக்கேன். அப்போ தென்றல் காற்று போல் ராமின் படங்கள், ஒரு கொட்டுக்காளி, ஒரு வாழை அப்படின்ற ஒரு படங்கள் வரும்போது ஒரு தென்றல் வீசுது. அப்படி தான் இந்த படத்தை நான் போய் பார்த்தேன். ராம் எப்பொழுதும் ஒரு படம் பண்ணுறதுக்கு முந்தைய என்கிட்ட வந்து ரொம்ப ரிச்சுவலிஸ்டிக்காக ஹில் கம் அண்ட் நரேட் த ஸ்டோரி ஒரு 20 minutes. அந்த நரேஷன் வந்து என்று சொல்கிறது அவ்வளோதான். அதாவது வந்து அதில் நான் வந்து எது சொல்கிறதுக்கும் கான்ட்ரிபியூஷன் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவ்வளோ இண்டிவிஜுவல் அவன், இன்டிவிசிபிள் அவன். அப்போ என்ன இந்த படத்தை என்கிட்ட சொல்லலை. ஏன்னா இதுக்கு முந்தின படத்தை என்கிட்ட வந்து சொன்னான். அதுக்கப்புறம் உடனே இமீடியட்டாக அந்த படத்தை எடுக்க ஆரம்பித்தான். அது லேட் ஆச்சு, பல காரணங்கள். ஸோ எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட தான் அந்த படத்தை போய் நான் பார்த்தேன். எப்பொழுது ராம் படத்தை பார்த்தாலும் எனக்கு எப்பயுமே ஒரு உலகத்தின் அதிசயங்களை பார்க்குற போல தான் இருக்கும். There are very, very few directors in India or over the world. They built a cinema with their soul and with their experience, with their sincerity, with their truthfulness. அந்த படங்கள் எப்பயுமே எல்லா படங்களையும் அப்படி வெகுஜன எப்படி இருக்கும், வெகுஜன மக்களுக்கு எப்படி இருக்கும், கேலரி ஆடியன்ஸுக்கு எப்படி இருக்கும் அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு வித்யா கௌரவம் தானே, வித்யா கர்வம் தானே ஒரு பெரிய ஒரு ஆசானுக்கு, ஒரு மாஸ்டருக்கு அது எப்பொழுதுமே அவனுக்கு இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ ஹி நெவர் ஒரிஸ் அபவுட் பாக்ஸ் ஆஃபீஸ். தட் டசன்ட் மீன் தட் அது வந்து ஒரு என்கேஜிங்காக இருக்காதுன்னு கிடையாது. அவனுடைய என்கேஜ்மெண்ட் வந்து வாழ்க்கையை வந்து சினிமா வந்து எப்பொழுதுமே யோசிக்க வைக்கும். ஒரு படம் பார்த்துட்டு வந்து குழந்தைய ஊத்து பார்க்க வைக்கும், அம்மாவை ஊத்து பார்க்க வைக்கும், நம்ம கடந்து வந்த பாதையை கொஞ்சம் யோசிக்க வைக்கும். ஒரு நல்ல கலைஞன் வந்து, ஒரு நல்ல எழுத்தாளன் வந்து அவன் பேனா தலை குனியும் போதெல்லாம் அந்த சமூகம் தலை நிமிர்ந்துச்சு. அப்படி தான் அந்த படத்தை அவன் எழுதியிருக்கான். நான் படம் தெரியாமல் கதை தெரியாமல் போனேன். பறந்து போ அப்படின்னு ஒரு டைட்டில் ரொம்ப பியூட்டிஃபுல். எப்பொழுதுமே இயற்கையை நேசித்து கொண்டே இருக்குவேன். நிறைய போய்ட்ரி பேசுவான். ஆஃபீஸில் வந்து நிறைய போய்ட்ரி எடுத்துகிட்டு போவான். எனக்கு படிக்க டைம் இல்லாத போது தான் ராம் படிச்சுட்டு தான் நான் கேட்டுப்பேன் சில டைம். பறந்து போவோம் ஒரு போய்ட்ரி. இப்போ சொன்ன உடனே ஒன்று வரும், எப்படி அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க படம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது மூவி இஸ் பர்சனல். ஆக்சுவலி ஒரு 1000 பேர் தேட்டரில் உட்காந்து பார்க்குறாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மூவி, நல்ல மூவி, இல் கிவ் தேர் ஓன் இன்டர்பிரிட்டேஷன். இந்த படங்களும் அந்த மாதிரி. ஒரு அம்மா போய் உட்காந்தாங்கன்னா அம்மாவுக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும், ஒரு தந்தை போய் உட்காந்தோன்னா தந்தைக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும், ஒரு குழந்தை போய் உட்காந்தா ஒரு குழந்தை இன்டர்பிரிட்டேஷன், ஒரு டீ கடைக்காரர் போய் உட்காந்தோன்னா ஒரு டீ கடைக்காரருக்கு இன்டர்பிரிட்டேஷன். ஸோ இட் இஸ் அ மல்டி இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும். அதுதான் ஒரு கிரேட் ஒர்க்குடைய என்றைக்குமே நிற்கிறது. ஸோ அப்படி தான் இந்த படமும் நான் பார்த்தேன். இதை பார்த்துட்டு வந்து இரவு ஃபுல்லாக நாங்கள் பேசினோம். இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து, நான் ரொம்ப ஸ்ட்ரக்சரலிஸ்ட். ஏன்னா நான் டீச் பண்ணுறேன் சினிமா ஸ்க்ரீன் ரைட்டிங். வருஷத்துக்கு ஒரு 3 தடவை நான் போய் டீச் பண்ணுறேன். அப்போ டீச் பண்ணுவோம், ஐ மேட் இட் ஷுவர் தட் யங் பீப்புளுக்கு வந்து ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு கிவ் அ ஸ்ட்ரக்சர். ஒரு பாட்டில் இருக்க ஸ்ட்ரக்சர், ஒரு சர்ச்சில் இருக்க ஸ்ட்ரக்சர், ஒரு மேடையில் இருக்க ஸ்ட்ரக்சர்,
ஒரு டைட்டிலில் இருக்க ஸ்ட்ரக்சர், ஒரு சேரில் இருக்க ஸ்ட்ரக்சர், ஒரு வாட்சில் இருக்க ஸ்ட்ரக்சர். ஸோ ஐ எம் ஆல்வேஸ் ஸ்ட்ரக்சரலிஸ்ட், வெரி ஓல்டு டைப் ஆக்சுவலி. அப்போ ராம்கிட்ட வரும்போது நிறையா வாதிடுவாங்க, ஆனால் ஸ்ட்ரக்சர் வேணாண்ணா, ஏன்னா ஸ்ட்ரக்சரே பிடிச்சிருக்கீங்க. இல்லை எனக்கு ஸ்ட்ரக்சர் தேவைப்படுதுடா அப்படின்பேன். இந்த படத்தில் அவன் வந்து ரொம்ப அழகாக ஸ்ட்ரக்சரே இல்லாமல் அண்டர்லைனிங்காக ஒரு ஸ்ட்ரக்சரை, மனிதத்தன்மையை மட்டும் வச்சு ஒரு படமாக பண்ணியிருக்கான். இல்லை ரொம்ப ஆச்சரியமான காம்பினேஷன் கேட்டால் வந்து சிவா வந்தது. ஆக்சுவலி எனக்கு சிவாவை நம்பிக்கை இல்லை. சிவா எப்படி இந்த படத்தில் நடிப்பான் இந்த பையன்? ஏன்னா சிவாவை நான் சிவா படங்கள் பார்த்ததில் கொஞ்சம் நெஞ்சு தான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு என் அசிஸ்டன்ட் சொன்னான், சிவாவை வந்து டிஃபைன் பண்ணான், சார் வேர்ல்டுலே ஒரு ஆக்டரு இந்த மாதிரி ஒரு இல்லை சார், அது என்ன பேசுனாலும் காமெடி வருது, ஆனால் சீரியஸாகவே பேசுகிறாரு, ஒரு ஐரனியே படம் வாழ்க்கை ஃபுல்லாக படம் ஃபுல்லாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னான் ஆக்சுவலி. ஸோ நான் சில கிளிப்பிங்ஸ்லாம் பார்க்கும்போது திடீர்னு போலீஸாக வந்து சிவா வந்து நிற்பான் ஆக்சுவலாக. பார்த்தா விழுந்து விழுந்து சிரிப்பாங்க எல்லாருமே தேட்டரில். ஸோ லைஃபினுடைய ஐரனியை வந்து சிவா இஸ் ஹோல்டிங் வெரி டைட் ஆக்சுவலி. ஸோ அவன் வந்து எப்படி இந்த படத்தில் வந்து சேர்ந்தான் அப்படின்னு மன்னிச்சுக்கிட்டா அவன் சொல்கிறது. ஐ திங்க் ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ இல்லை திடீர்னு நம்மளுக்கு தெரியாத பையன் திடீர்னு கோச்சுக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, கோச்செல்லாம் ஒன்றும் கண்டுக்க போகிறது இல்லை, பட் இருந்தாலும் சொல்கிறேன், ரொம்ப நாகரிகமாக ஆயிடுது சில டைம். நான் நாகரிகமாக இல்லாமல் அது இல்லாதவன் திடீர்னு. ஆமாம். ஸோ இந்த ஓடி கால் இந்த 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 ஒரு வேதியியல் எனக்கு புரியவே இல்லை ஆக்சுவலாக. அது ராமுடைய எப்பொழுதுமே திடீர்னு யோசிச்சு ஏதாவது ஒன்று எடுப்பான் ஆக்சுவலாக, அந்த முடிவு தான். அவன் ராம வந்து என்கிட்ட சொன்னால் வந்து, ஆனால் நீங்கள் வந்து படம் பாருங்கண்ணா, மம்முட்டி சார் மாதிரி நடிச்சிருக்கானா அப்படின்னா. வாட் அ பிக் அக்குலேட் தட் ஆக்சுவலி, கம்பேரிங் வித் மம்முட்டி, ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட் ஐ வுட் சே இன் த வேர்ல்டு அண்ட் த கிரேட்டஸ்ட் ஹியூமன் பீயிங் ஆல்சோ. மேபி தட்ஸ் த ரீசன் ஹி இஸ் ஆக்டிங் ஸோ பியூட்டிஃபுல்லி. அப்போ நான் என்னடா அது இப்படி ஒரு கம்பேரிசன் என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி படத்தில் போய் பார்த்தேன். படத்தை பார்க்கும்போது வந்து சிவா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்கான். ஆனால் இந்த சிவா வந்து இந்த படம் ஒரு பெரிய வெளிச்சம், ஒரு மல்டி ஃபேசட்டட் ஆக்டராக சிவாவை இந்த படத்தில் பார்க்கலாம். ஒரு தகப்பனா ஒரு குழந்தைய சுமந்துக்கிட்டு, தாய் வந்து வேறு இடத்துல இருக்கிறான், அவன் பைக்கில் தன் உடம்புல சுமந்துக்கிட்டு அந்த குழந்தையோட அவன் பயணம், அதில் அவன் மீட் பண்ணுற இடங்கள், அவனும் வாழ்க்கையை கற்றுக்கிறான், அந்த குழந்தை கற்றுக் கொடுக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இந்த படம். சிவா வந்து ஒரு இடத்துல ரொம்ப பிடிச்ச இமேஜ் வந்து, தங்குறதுக்கு இடம்லாம் மழை வருது, ரோடு ஓரமாக ஒரு சத்திரம் இருக்குது, அந்த சத்திரத்தில் போய் ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி போட்டுருக்கார். ஸோ அங்கே தங்கலாம்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டு இந்த குழந்தைய படுக்கும்போது, அது ராமுடைய ஆதி தகப்பன், ஆப்பிரிக்காலேருந்து வருவான்ல அந்த தகப்பன்லேருந்து வந்த அந்த ராம் சொல்கிறான். அதில் சிவா பண்ணுவான், ஒரு லுங்கி எடுத்து தூங்குற குழந்தை காலை கட்டி இவன் கையில் கட்டிக்கிட்டு தூங்குறான். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இமேஜ் ஆக்சுவலி, என் லைஃப்பில் பார்க்க முடியாத ஒரு இமேஜ். அந்த ஒரு இமேஜ் இந்த படம் பார்த்துடலாம், அந்த ஒரு ஜெஸ்ஸருக்கு இந்த இமேஜ் பார்த்துடலாம். ஐ திங்க் இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு இமேஜை, இந்தியாவில் ஒரு ஆக்டர் அந்த மாதிரி ஒருத்தர் பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தெரியல. அது ரொம்ப அழகாக சிவா அப்படியே கடந்து போகிறான் ஆக்சுவலாக. அது என்னென்னா கடைசியில் ஃப்ளிப் என்னென்னா, கடைசியில் குழந்தை காலாமல் போயிட்டு காலையில் சொல்லடா விட்றா. ஸோ இந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் படத்தில் நான் ரொம்ப என்கோமியமாக சொல்ல மாட்டேன். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து படம் வந்து இப்போ நிறைய பேர் விமர்சனங்கள்லாம் வருது, ஒரு படத்தை பார்த்து எப்படி விமர்சனம் பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிலாம் கிடையாதுங்க. விமர்சனம் பிடிச்சவங்க பிடிச்சதும் சொல்லணும், பிடிக்கலன்னு கிழிச்சு தான் விடணும். அந்த உரிமை எல்லாருக்குமே இருக்குது. அது என்னுடைய படமாக இருந்தாலும், ராம் படமாக இருந்தாலும், அது யார் படமாக இருந்தாலும். ஏன்னா நல்ல படம் இருக்கும்போது நல்ல படம்னு பத்திரிகையாளங்க மிச்சமாக சொல்லும்போது நம்ம அப்படியே ரொம்ப பயங்கரமாக ப்ரௌடாக இருக்கும். நல்ல படம் இல்லைன்னு அவங்க சொல்லும் போது நம்மளுக்கு பயங்கர கோவம் வருது. நம்ம ஈகோ ஹர்ட் ஆகுது. ஸோ அதனால் இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு நிச்சயமாக நல்லாயிருக்குன்னு சொல்லுவீங்க, நல்லா இல்லைன்னா நல்லான்னு சொல்லுங்கள். ராம் கோச்சிக்க மாட்டான் ஆக்சுவலாக. தட் வில் நாட் ஸ்டாப் ராம் டூயிங் கிரேட் ஃபிலிம்ஸ் ஆர் மீ டூயிங் கிரேட் ஃபிலிம்ஸ். ரொம்ப அழகான படம், பாருங்கள்.
terribly tired. I couldn't talk. I couldn't even phrase words actually. But thank you so much for this opportunity. அப்புறம் என்னுடைய தந்தையார் உட்காந்துருக்காரு. நான் முதல்ல போகும்போது சண்டை நந்தலாலா பண்ணும்போது, இப்போ அவர் தான் என்னை பத்திரமா பார்த்துக்கிறாரு. ஒரு நாளைக்கு 3 வாட்டி ஆஃபீஸ் வராரு. அடுத்த 3 படம் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அட்வான்ஸ் தான் கொடுக்க மாட்டேன்றாரு. சச் எ ஒண்டர்ஃபுல் பர்சன். ஐ திங்க் மனிதர்கள் வந்து நம்ம வந்து யார் மூலியமோ சொல்லிக்கிட்டே இருப்போம், இப்படி இப்படி அப்படி அப்படின்னு. மனிதன் வந்து கண்ணாடி தான். அதாவது ட்ரெயின் பார்த்த பிறகு அவர் கட்டி பிடிச்சி உச்சி முகர்ந்து எத்தனை படம் எடுத்தாலும் நான் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த தம்பி சொல்கிற அத்தனை கதையும் சூப்பராக இருக்குது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட சொன்ன இந்த பாம்பேயில் ஒரு காரில் உட்காந்து ஒரு ஹீரோ மேட்ரு சொன்னேப்பா, அது ரெடி பண்ணி வச்சுக்கோ அப்படின்னா. அதுவும் அவர் அட்வான்ஸ் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன். செலவழிச்சிட்டேன் சார். அது 2-3 பார்ட்டி போனால் செலவாயிடுச்சு. மாலை ரொம்ப அழகான மாலை இது ஆக்சுவலி. ஏன்னா ராமோ வெற்றிமாறனோ இல்லை யாரோட சேரும் போதெல்லாம் இந்த மாதிரி வந்து ரொம்ப அருமையான மாலை, ரொம்ப பர்சனலாக இருக்குது ஆக்சுவலாக. மாதிரி ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக பேசினான். தன்னுடைய குருவை அம்மா, நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒரு டேரக்டருக்கும் அசிஸ்டன்ட் டேரக்டருக்கும் இல்லை ரிலேஷன்ஷிப்பு, அம்மா பேத்து வெளியே போடுறா, டேரக்டர் அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் வயிற்றுக்குள்ள திரும்பி எடுத்துக்கிறான் ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப மூவிங்காக இருந்துச்சுடா. நீ ராம பத்திரமா பார்த்துப்ப, நாங்களும் பத்திரமா பார்த்துப்பட்டா. நம்ம எல்லாரும் ராம பத்திரமா பார்த்துக்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஹாட்ஸ்டார் பீப்புள், வண்டர்ஃபுல் பீப்புள். அது தெரியல, இதெல்லாம் இப்படி சொல்லணுமான்னு தெரியல எனக்கு. கூல் கைஸ் எல்லாமே. பிரதீப்லாம் வந்தாருன்னா பார்ட்டியில் ஃபுல் கட்டுவோம் நாங்கள் ஆக்சுவலாக. ஏன்னா பார்ட்டியில் தான் ரொம்ப பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக. வந்து தானு சார் சொல்ல, என்னப்பா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னப்பா எதுவும் சொல்ல மாட்டேன், ஏதாவது படம் கடை வாங்க போகிறேன் சார், எனக்கு அதெல்லாம் தெரியாது சார் அப்படின்னு தானு சார்ட்ட. சில் அவுட் கைஸ், நல்ல ஜாலியான பசங்க ஆக்சுவலாக. என்னுடைய ரொம்ப பூசம் பட்டி அவன், என்னோட கதிரோட என் கூட இருந்தவன் செந்தில், மை டார்லிங். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ. நான் எதுவும் பேசலையா, போர் அடிச்சிச்சா இன்னைக்கு? ஒன்றும் இல்லைங்க, சரக்கு இல்லை, அடுத்த மேடையில் வச்சுக்கிறேன் ஆக்சுவலாக. அப்புறம் நான் நிறைய பேர் நான் மேடையில் பேசும்போது தண்ணி போட்டு வந்தேன்னே நிறைய பேர் சொல்கிறாங்க ஆக்சுவலாக. நான் நைட்டு தாங்க போடுவேன், மேடையில் போட மாட்டேன். தேங்க்யூ. வாடா ஒரு முத்தம் வாங்கிக்கடா டேய். ஸோ அவன் கிளாப் பண்ணுங்க, ரொம்ப அழகாக வச்சுக்கேன். ரொம்ப நாளைக்கு நான் நந்தலாலாவில் வந்து ஒரு குழந்தை என் கூட நடிச்சது ஆக்சுவலி. ஐ ஸ்பெண்ட் நியர்லி 2 years வித் தட் பாய் ஆக்சுவலி. ஸோ அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆக்டர். குழந்தையோட ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு படம் 4-5 படம் ஒர்க் பண்ணிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு குழந்தையோட ஒரு டேரக்டர் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துரும், எல்லா கிராஃப்டையும். அப்படி தான் இந்த படம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கான். இதுக்கு மேலே நடிக்கக்கூடாது, போய் ஒழுங்காக படிக்கணும், சரியா? அவங்க அப்பா மட்டும் சொல்லிட்டேன் போதும். அப்புறம் இந்த பையன் வந்து அப்படிலாம் பண்ணி பார்ப்பான், சிகரெட்லாம் பிடிக்கிற மாதிரிலாம் பண்ணி பார்ப்பான். ஒழுங்கு போய் வேலை செய்யணும். ஓகே இது ஓடு படிக்க. I want to give ஒரு applause to ma'am actually. what a beautiful actress she is. ஒரு சின்ன அப்ளாஸ் கொடு. நான் படம் பார்த்து கேட்டேன், யாரா அந்த பொம்பளை பயங்கரமாக அடிச்சிருக்கு. நான் அப்புறம் தான் சொன்னாங்க, மலையாளத்தில் பெரிய ஆள், எனக்கு தெரியாது நம்மளுக்கு. அப்போ மேடம் பியூட்டிஃபுல்லாக நினச்சிருந்தீங்க, ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப வேல்யூபுளான பர்ஃபார்மன்ஸ். ஷி எலிவேட்டட் த மூவி லைக் எனிதிங். அப்புறம் மியூசிக் டைரக்டர், சாரி டைரக்டர் ஒன்று சொல்ல எழுதி வச்சுக்கங்க. ரகுமான் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஜீனியஸ் வந்துட்டான். அவன் ஒரு பாட்டு என்னை பாட சொன்னான். நான் பாட்டு பாடின உடனே நடபயிறு விராகம் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாட்டு திடீர்னு போட்ட உடனே சொன்னேன், டேய் இந்த பாட்டு நல்லா இருக்குடா, இது வந்து சஞ்சய் சுப்ரமணியம் பாடினா நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொன்னேன். இவங்க திடீர்னு என்னை பார்த்தாங்க, ஏன்னா 2 பேரும் பேசி வச்சுருந்தாங்க போல், யாராவது ஒரு கர்நாடிக் சிங்கர் பாடினான்னு. உடனே ஐ ரெக்வெஸ்டட் சஞ்சய். இம்மிடியட்லி சஞ்சய் கேம் அண்ட் சாங் த சாங். டே அந்த பாட்டை அனுப்புங்கடா. அவன் வந்து ஒரு பெரிய சூறாவளினா ரொம்ப போர் அடிக்குது. ஒரு நீ இருப்படா போடா. நல்ல பையன், ரொம்ப நல்ல பையன். அதாவது நான் என்னோட மியூசிக் டைரக்டரை பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக பார்ப்பேன். ஒரு ஃப்ரேஸு, அன்ன கிளியே ஒன்று தேடுதே, அவ்வளோதான். இது வந்து இன்னும் 50 வருஷம் ஓடிக்கிட்டே இருக்கு.
இளங்காத்து வீசுதே, அவ்வளோதான். ஒரே ஒரு 6 நோட்டு போய் திரும்பி ஒரு 3 நோட்டு திரும்பி வந்த உடனே அந்த பாட்டு அப்படியே மேஜிக்கு. அவனுடைய பிகினிங் அந்த ஃப்ரேசஸில் வந்து ஒரு மெலாடிக் ஸ்ட்ரென்த். ஆக்சுவலி நான் பார்த்தேன் எல்லா இதுலேயுமே வந்து அசால்ட்டாக போடுறான், ஆனால் அந்த மெலாடிக் ஸ்ட்ரென்த்தை பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து ஐ திங்க் ஹீ இஸ் கோயிங் டு பில்ட் அ கிரேட் ஆர்கிடெக்சர். தேங்க்யூ ஸோ மச். பாடலை முதல்ல ரிலீஸ் பண்ணலாம், முதல்ல யுவன் ஃபேன்ஸ்க்கு ஒன்று சொல்லிக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஏகப்பட்ட கெட்ட வார்த்தையில் டெய்லி மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. ராம் டேஷ் 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 டேஷ்னு போயிட்டே இருக்குது. அண்ட் இந்த படத்துக்கு யுவன் தான் இசையமைப்பாளராக இருந்தார், அவருக்கான முன்படமும் கொடுத்தோம். பட் இந்த திடீர்னு ஒரு நாள் மதன் கார்கி சார் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இந்த படத்தில் பாடல்கள் நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும், ஜிங்கிள்ஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த ஐடியா நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒரு கார்ட்டூன் காட்டினார், அவர் தான் அந்த ஐடியா வந்து இதுக்குள்ளே கொண்டு வந்தார். அப்போ யுவன் துபாயில் இருந்தார். நாங்கள் ரொட்டடான் ஃபெஸ்டிவலுக்கு கிளம்பணும், பாட்டை முடிக்கணும். பட் அவ்வளோ பாட்டு அங்கேருந்து பண்ணவும் முடியல, என்னால் போகவும் முடியல. அப்போ எனக்கு தெரிஞ்சு கோட் அந்த மாதிரி 2-3 படம் யுவனுக்கு இருந்துச்சு. ஸோ இப்போ யுவன் சொன்னார், நான் பிஜிஎம் பண்ணிடுறேன், நீங்கள் பாட்டு மட்டும் அதை ஜிங்கிள்ஸ் தானே வச்சு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ எங்களுக்கு ஆபத் வாழ்ந்தவனா வந்தவர் தான் சந்தோஷ் தயாநிதி. அண்ட் அவர் வந்து எனக்கு வந்து ஆனந்த யாழை மாதிரி ஒரு பாட்டு கொடுங்கலாம் கேட்காம, இந்த கதைக்கு என்ன பாட்டு அதை நான் பண்ணுறேன் எனக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்ன கொடுத்தோமோ அதை பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப நன்றி சந்தோஷ். அண்ட் அஃப்கோர்ஸ் யுவன் ஃபேன், நானும் யுவனோட ஃபேன் தான். யுவனை மிஸ் பண்ணுறேன். இவனுக்கு எனக்கு எந்த கான்ஃப்ளிக்ட்டும் இல்லை. இந்த படத்தில் யுவன் தான் பாட்டு பண்ணலே தவிர நான் பாட்டு பண்ண வேணும்னு சொல்ல, ஏன்னா யுவனுக்கு டைம் இல்லை. ஓகே, அதனால் இனிமேல் இந்த டேஷ் டேஷ்லாம் தூக்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். இது ஒன்று. அண்ட் ரெண்டாவது, இந்த படத்தில் எனக்கு இந்த டேடி ரொம்ப பாவம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட எனக்கு எங்கள் அப்பாவை தோணும். ஏன்னா எங்கள் அப்பா சொல்லிட்டு இருப்பார், இந்த அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பான் போல இருக்குது, தங்க மீன்கள் அதெல்லாம் பார்த்துட்டு, ஏன்ப்பா இவ்வளோ மோசமான அப்பாவா நீ, இவ்வளோ கடுமையாக நடந்திருக்கேன்னு சொல்லி. இந்த படமும் பார்த்துட்டு இருக்கப்போ பார்த்துட்டே இருந்தேன் நான். இந்த பாலாசக்தி ஷாட் வர்றப்ப இதுலேயும் ஏன்டா இப்படி காட்டியிருக்கேன் அந்த அப்பாவன்னு கேட்டார். ஏன்னா எங்கள் அப்பா என்னை எதுக்கு திட்டினதில்லை, அடித்ததில்லை, ஏன்னு கேள்வி கேட்டதில்லை. நான் என்ன சொல்கிறோம் அதை பண்ணி கொடுத்தவர் தான் அப்பா. ஸோ அவருக்கு நான் வந்து ஆக்சுவலி ஐ ஷுட் சே சாரி டு ஹிம். ஆக்சுவலாக எங்கள் அப்பா உண்மையாகவே பாவம் தான், டேடி ரொம்ப பாவம். அண்ட் இந்த பாட்டு அந்த விதத்தில் எனக்கு எமோஷ்னலாக கனெக்டட். அப்போ தான் நான் புரிஞ்சுட்டு, ஒரு ஃபிலிம் மேக்கர் பண்ணக்கூடிய படம் நீங்கள் கொஞ்சம் குடும்ப உறவுகள் இதெல்லாம் பண்ணால் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களை பயங்கரமாக அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. பார்க்குறவங்களாம் என் தங்கச்சியை பார்த்து, நீ தானே அந்த தங்கச்சி, என் தங்கச்சி ஏன்டா டே என்னப்போ இவ்வளோ டார்ச்சர் பண்ணி. ஸோ இந்த படத்தில் இந்த டேடி ரொம்ப பாவம். இன்னொரு விதத்தில் யோசிச்சு பார்த்தா நானுமே ஒரு டேடி, நானும் பாவம் தான். ஆக்சுவலாக நான் எங்கள் அப்பாவை எவ்வளோ டார்ச்சர் பண்ணோம் அப்படி தான் என் பையன் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அஃப்கோர்ஸ் டேடி ரொம்ப பாவம். அப்புறம் ஆல் அப்பாஸ் ஆர் லையர்ஸ். இந்த லையர்ஸுங்கிறது வந்து பெரும் பொய்கள் சொல்கிறவங்க இல்லை. கண்டிப்பாக 24 மணி நேரம் குழந்தைகள்கிட்ட உண்மை சொல்லிட்டு இருக்க முடியாது, குழந்தைங்க கேட்க எல்லாத்தையும் செய்ய முடியாது. ஸோ தெர் பி லைஸ், ஸ்வீட் லைஸ் இருக்க தான் செய்யும். அந்த இடத்துல வரக்கூடிய ஒன்று தான் ஆல் அப்பாஸ் ஆர் லையர்ஸ். அப்புறம் இந்த படம் வந்து எளிமையாக எடுக்கப்பட்டிருந்தாலும் அதற்கான பொருட்செலவோட ஒரு விரிவான ஒரு படமாக தான் எடுத்திருக்கோம். இந்த படத்தை என்ன சொல்கிறது தயாரிப்பதற்கு காரணமானது தயாரித்து கொடுத்த ஜியோ ஹாட் ஸ்டார். இது ஆரம்பிக்கிறப்ப டிஸ்னி ஹாட் ஸ்டார், இப்போ ஜியோ ஹாட் ஸ்டார். அண்ட் ஆமாம், நான் பிரதீப் சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட டெய்லி போவோம், கதை சொல்லுவோம், அப்புறம் வேணான்னு நான் சொல்லிட்டு வந்துடுவேன். அண்ட் ஆக்சுவலாக நான் பிரதீப் சாரை மீட் பண்ணது படம் பண்ணுறதுக்காக மீட் பண்ணல. நரன் வந்து என்னோடய ஃப்ரெண்டு. ஒரு நாள் சும்மா அவங்க ஆஃபீஸ் போனப்போ டீ சாப்பிட்றப்ப நீங்கள் எதாவது கதை வச்சிங்களான்னு கேட்டால் அப்படி பேச ஆரம்பித்தோம். நான் அவர் வந்து படம் அப்போ ஆக்சுவலாக நம்ம கதை பேஸ் பண்ணுறப்ப டிஸ்னி ஹாட் ஸ்டாரே ஸ்டார்ட் ஆகலை, நீங்கள் படம் பண்ணுற ஐடியாலே இல்லை. ஐ திங்க் அதுக்கப்புறம் தான் டிஸ்னி ஹாட் ஸ்டாரே ஸ்டார்ட் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ அப்படி பேசி அப்புறம் திடீர்னு ஒரு நாள் லாக்டவுன் அப்போ இந்த கதையை நான் சொன்னப்போ குட்டி சார் வந்து ஒரு ஜூம் காலில் தான் கேட்டார். 2-3 கதை சொன்னேன்னு நினைக்கிறேன். குட்டி சார் வந்து இந்த கதை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். மேபி அவர் எதுக்கு செலக்ட் பண்ணார் இன்றைக்கி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா அவரும் ஒரு அப்பாவாக ஒரு சின்ன கில்ட்டியோடு இருக்காருன்னு நினைக்கிறேன். நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் நிறைய அப்பாக்களுக்கு இந்த படம் பிடிச்சனால, எல்லாருமே அப்பாக்களாக இருந்தனால. பட் பிரதீப் சார் இஸ் பேச்சுலர். பட் இருந்தாலும் அண்ட் எனக்கு ஹாட் ஸ்டார் போகிறப்பலாம் பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ வந்து நான் மித்த கார்பரேட்குள்ளே போனதில்லை. ஆனால் இங்கே போனால் ஒரு குட்டி சார் எப்போதும் சிரிச்சுட்டே இருப்பார். அவர் மேலே கோவமாக இருக்காரா வருத்தமாக இருக்காரு, ஆனால் ஆல்வேஸ் ஹி ஸ்மைல்ஸ். நம்மளுக்கு அவரை பார்த்தா ஒரு எனர்ஜி வந்துடும். ஓகே, ஒரு பயங்கர ஹாப்பியான பர்சன் தான், நம்ம கம்ஃபர்டபுள். பாலா சாரை பார்த்தா எப்படி இருக்கணும், அந்த சித்தப்பா பெரியப்பாலாம் இருப்பாங்கல்ல, அவர் குரலுமே அந்த ஒரு பேஸ் வாய்ஸில் இந்த ஊர்ல எல்லாம் வந்திருப்பாங்க கிளம்பி திருநெல்வேலியிலேருந்து, அந்த மாதிரி வந்து சித்தப்பா மாதிரியா இருப்பார். அண்ட் பிரதீப் சார் இஸ் லைக் என்ன சொல்கிறது, என்னோட க்ளோஸ் டியூட் படி. அண்ட் அவர் வந்து 7 கடல் 7 மலையிலையும் எனக்கு வந்து நிறைய கருத்துக்கள் சொன்னார், இந்த படத்துலையும் சொன்னார். எனவே பிரதீப் கேமி ஏன் இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஜேர்னரை அவர் தான் புஷ் பண்ணார். நீங்கள் ஒரு ஃபீல் குட் பண்ணுங்கள், ஹியூமர் பண்ணுங்கன்னு புஷ் பண்ணி தான் இந்த படத்துக்கு வந்தோம். அண்ட் எனக்கு சிவா சாரை வந்து, நானும் சிவா சாரும் சினிமாவுக்கு வந்து ஒரே வருஷம் 2007, கட்டது தமிழ், சென்னை 28. அப்போ இருந்து எனக்கு சிவா சாரை தெரியும். அண்ட் நாங்கள் ஒரு படம் பண்ணும் பல தடவை பேசியிருக்கோம். பட் அதுக்கான கதை இப்போ தான் அமைஞ்சுது. அண்ட் இந்த படத்தில் நடிக்கிறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் நிறைய ஆக்டர்ஸோடு ஒர்க் பண்ணிட்டேன். ஆனால் சிவா சார் கேமரா முன்னாடி இருக்குங்கிறது தெரியவே தெரியாது. எவ்வளோ பக்கத்தில் வச்சாலும் அந்த கேமராவை பற்றியான துளி பிரஞ்சையும் இல்லாமல், அந்த கான்ஷியஸ் இல்லாமல் பண்ணக்கூடிய
ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர். அண்ட் ஆக்சுவலாக அவர் ரொம்ப ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அவரை நடிக்கவே மாட்டேன்னு பிடிவாதம் பண்ணி பல படங்கள் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் உண்மையாகவே நான் என்ஜாய் பண்ணேன். அண்ட் கிரேஸ், நான் அவங்கள டான் கூப்பிடுவோம், ஏன்னா ஷி இஸ் ரியலி அ டான். ஷி ரைட் ஸ்கிரிப்ட், ஷி நோஸ் மியூசிக், ஷி நோஸ் டு டான்ஸ். ஒரு பரதநாட்டியத்தில் ஷி டிட் BA. அண்ட் ஸோ இப்போ அவங்க ஸ்கிரிப்டும் எழுதிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஈஸியாக ஹியூமர் வரும். அண்ட் ஒரு சின்ன ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்திலேருந்து கிளம்பி வந்து சினிமாவுக்குள்ளே நுழைஞ்சு தனக்கான இடத்த தானே உருவாக்கிட்டாங்க. ஒரு ஹீரோயினுக்குரிய எந்த விதமான என்ன சொல்கிறது, ஹீரோயினுக்கு நம்ம சொல்லக்கூடிய எந்த இதுவும் இல்லாத, ஆனால் முழுக்க தன்னுடைய நடிப்பினால் நம்மளை வசீகரிக்கக்கூடிய ஒருத்தர். நான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கப்போ அப்பன் ஒரு படத்தை பார்த்தேன். அந்த அப்பனில் ஒரே ஒரு ஷாட் அவங்க ஓடி வந்து அது ஆக்டிவ் ஆகுது ஸ்கூட்டர் ஏதோ ஒன்று, அதில் பின்னாடி ஏறி உட்காருவாங்க. நான் முடிவு பண்ணேன் இந்த பொண்ணு நடிச்சா தான் அந்த கேரக்டர் கரெக்டாக இருக்குன்னு பிரதீப் சார்ட்ட சொல்லி எல்லாம் சண்டை போட்டு இவங்க தான் கிட்ட அதுக்கு ஒரு 4 மாதம் நான் வெயிட் பண்ணேன் சார் இவங்களை ஓகே பண்ணுறது. ஸோ இப்படி அப்புறம் இந்த பையனை தேடுறதுக்கு வந்து நாங்கள் முதல்ல ஒரு பையனை சரி பண்ணிட்டோம். அப்புறம் தேடி அப்புறம் இவன் கிடைச்சான். பிரதீப் சார் என் பையனை நடிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தார். எனக்கு அவன் வேறு படத்தில் வேணாலும் நடிக்கலாம், என்னால் என் பையனை டைரக்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. அப்புறம் ரொம்ப செல்ஃபிஷாக ஆகிடுமோ நம்மளுக்கு ஒரு இது வேறு. அண்ட் அப்புறம் கண்டிப்பாக இப்போ இன்னொரு பையன் நடித்தானா மலையில் ஏறுலாம் சொல்லலாம், நம்ம பையன் நடிக்கிறப்ப அவன் என்ன சொல்லுவான் நம்மளன்னு தெரியாது. ஸோ அண்ட் மித்துல், அன்பு, நாங்கள் அன்புன்னு தான் கூப்பிட்றோம். அண்ட் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவனுக்கு நாங்கள் ஓட சொல்லி கொடுத்தோம், ஸ்விம்மிங் பண்ண சொல்லி கொடுத்தோம், வேவ் போர்டு ஓட்ட சொல்லி கொடுத்தோம், ஃபுட்பால் ஓட சொல்லி கொடுத்தோம், நடிக்க சொல்லி கொடுக்கல. அது தானாகவே வந்துச்சு அவனுக்கு. அண்ட் இஸ் வெரி ஈஸி. அவன் ஆக்சுவலாக இப்போ என் அசிஸ்டன்ட் நித்தேஷ்னு ஒருத்தர் இருக்கான், அவன் நடிக்கணும்னு ஆசை அவனுக்கு சீன் நடிச்சு காட்டணும் இல்லை இது ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டுவான். ஸோ அந்த மாதிரி லைக் வெரி ரொம்ப நல்லா பண்ணான். அண்ட் இங்கே இருக்க எல்லாருமே, அப்புறம் திங் மியூசிக் சந்தோஷ் ரொம்ப தேங்க்யூ. இந்த ஆல்பத்தோடு நீங்கள் கொலாபரேட் பண்ணி இந்த ஆல்பத்து இன்றைக்கி வெளியில் வர்றதுக்கு நீங்களும் ஒரு முக்கியமான காரணம். அண்ட் இந்த மாதிரி படங்களை சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. அண்ட் நீங்கள் தொடர்ந்து தமிழில் நிறைய நல்ல படங்களை, நிறைய கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்டார் பின்னாடி இல்லாமல் மியூசிக் பின்னாடி இருக்கக்கூடிய பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்க்கு இடம் கொடுக்குறீங்க. அண்ட் ஐம் அ ஃபேன் ஆஃப் திங் மியூசிக். ஸோ அதனால் அது உங்களுடைய டீம். அவருங்க நம்ம மணி விடன்னு ஒருத்தர் இருப்பார், மணி எக்ஸ்ட்ராடினரி டீம். ஹாப்பி டு ஒர்க் வித் திங் மியூசிக் ஆல்வேஸ். அண்ட் மதன் கார்கி சார், ஐ வாண்ட் டு ஒர்க் வித் யூ லாட். மதன் கார்கி சாரோட ஒர்க் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், லைக் நோ ஈகோ நத்திங். ஆனால் என்னென்னா கரெக்டாக டயத்துக்கு வருவார், டயத்துக்கு போயிடுவார். அது போதாத, ஏன்னா பிகாஸ் ஈ ரன்ஸ் ஒரு அது சரி அதை வரைய சொல்லுவார் நினைக்கிறேன். இஸ் டூயிங் அ ட்ரீம் ப்ராஜெக்ட். ஸோ அதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கு நடுவில் வந்து, ஆனால் அதுக்கு நடுவில் நான் டார்ச்சர் பண்ணி இப்போ டெய்லி ஒரு பாட்டு மாற்றிட்டே இருக்கேன், லிரிக்ஸை இதை மாற்றி கொடுங்க சார், அதை மாற்றி கொடுங்க சார்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் மதன் சார். அண்ட் மைனா, இந்த ரஞ்சித் சொன்னார் இந்த படத்தில் இவங்க அறிமுகமாகறாங்க. இவங்க வந்து கூழாங்கல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர். இப்போ வினோத்ராஜ் கூழாங்கல்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர். அதில் அவங்க நடிக்கணும்னு ஆசை. ஸோ இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க நிறைய படங்கள் நடிப்பாங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப இவங்களும் இந்த பையன் மாதிரி தான். இட்ஸ் வெரி ஈஸி பிஃபோர் த கேமரா. ஷி ஆக்ட்ஸ் லைக் ஜஸ்ட் லைக் தட் நடிக்கிறவங்களா இருப்பாங்க. பொறாமையாக இருக்கவங்களெல்லாம் பார்த்தேன். ஆக்சுவலாக இந்த செட்டில் நான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தேன். ஏன்னா இந்த செட்டில் எல்லாருமே நடிகர்களாக இருந்தாங்க. ஸோ நம்ம வேலை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. லைக் ரொம்ப சிம்பிள் ஸ்டேஜிங் பண்ணி எடுத்துட்டா போதுங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் இனி யாராவது விட்டேன்னா மிஸ்கின் சார் சொல்லணும் கடைசியாக. அண்ட் மிஸ்கின் சார் என்னை பற்றி ரொம்ப பெரிய வார்த்தைகள்லாம் சொன்னார். இங்கே இருக்கவங்க சொன்ன எல்லா வார்த்தைகளும் அது என் மேல் உள்ள பிரியத்துலையும் அன்புலையும் சொன்ன வார்த்தைகளே தவிர அதை அப்படி எடுத்துக்கிறது தான் கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் சொன்ன அருண் விஸ்வா, அவர் இன்னைக்கு அவன் கிளம்பி போயிட்டான். என்னோட அசிஸ்டன்ட். அவனோட படம் 3 BHK வந்து எங்களுடைய படத்தன்னைக்கே தான் ரிலீஸ் ஆகுது. 26ஆம் தேதி ஆடியோ லான்ச். காலையில் அவங்களோட ஆடியோ லான்ச், சாயங்காலம் எங்கள் ஆடியோ லான்ச். 2 ஆடியோ லான்ச்சுக்கும் உங்களை எல்லாத்தையும் வர்ற மாதிரி வரணும்னு சொல்லி நான் இன்வைட் பண்ணுறேன். காலையில் சத்தியமில், ஈவினிங் க்ரீன் பார்க், மார்னிங் அங்கே பார்ப்போம், ஈவினிங் எங்கள் இதில் பார்ப்போம். ஸோ 3 BHK அண்ட் பறந்துபோ இட்ஸ் லைக் ரெண்டுமே என் படம் தான். எப்படி வாழையும் கொட்டுக்காலையும் வந்தப்போ எனக்கு ரெண்டுமே ஐயோ ஒரே நாளில் வந்துச்சுன்னு இருந்துச்சோ, அதே மாதிரி ரெண்டும் எனக்கு பிடிச்ச படம். இந்த படமும் அந்த மாதிரி. அண்ட் எல்லோரும் 5 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. மிஸ்கின் எனக்குமே 5 வருஷம் ஆயிடுச்சு, 6 வருஷம் ஆயிடுச்சு. கடைசியாக சைக்கோ, அதில் நான் இருந்தேன். அதுலேருந்து அவருக்கும் படம் வரல, எனக்கும் படம் வரல. ஏன்னா ரிலீஸ் ஆகலை. ஆனால் அண்ணன் பேசி நடித்து அதை ஃபில் பண்ணிட்டாரு. சூப்பர். அண்ட் அண்ட் எனக்கு எப்போல்லாம் ஒரு மன தளர்ச்சி இருக்குமோ, இல்லாட்டி ஒரு கண்டிப்பாக டைட்னஸ் இருக்கும் நம்மளுக்கு, இது அந்த பிரச்சனையை எப்படா ஃபேஸ் பண்ணுறது, ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கப்போ நான் வந்து போகிற இடம் வந்து மிஸ்கின் ஆஃபீஸ். அவரை பார்த்தா எனக்கு வந்து திடீர்னு தெரியல ஒரு உற்சாகம் வந்துடும். ஏன்னா கொஞ்சம் அவர்கிட்ட எங்கள் தாத்தாவோட சாயல் இருக்கும். தாத்தானா வயசில் சொல்ல, சாயலில் அந்த பெரிய ஒரு பலூன். எங்கள் தாத்தா எனக்கு சின்ன வயசு ஞாபகம் இருக்கு.
இல்லை பலூன் தூக்கிட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பலூன் எடுத்துட்டு எங்கள் தாத்தா ஒருத்தர், அந்த தாத்தாவோடைய ஞாபகம் அப்படியே இருக்குது. இவரை பார்த்தா எனக்கு அவர் அந்த பலூன் கொண்டு வந்து அந்த இவர் தாத்தா மாதிரியே இருக்கும். அண்ட் அவர் நல்லா ஹக் பண்ணுவார், உங்கள் கையை பிடிச்சிக்குவார். அந்த ஒரு பாடி டச், அந்த அவர் கொடுக்கக்கூடிய அந்த உடலின் சூடுங்கிறது உங்களுடைய இதுலேருந்து கூட அதே தான் சித்தார்த் இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். அண்ட் இப்போ மிஸ்கின் அண்ணன்கிட்ட ஒரு மாதிரினா சித்தார்த்தை வந்து நம்ம எப்போ வேணாலும் கால் பண்ணாலும் ஃபோன், எனக்கு தெரிஞ்சு நான் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கிற ஒரே ஆர்டிஸ்ட் அடுத்த கால் சித்தார்த்னு நினைக்கிறேன், நெக்ஸ்ட் கால். அண்ட் ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனை உடனே கிளம்பி வரக்கூடிய அளவுக்கு ஒரு நண்பர். அண்ட் எல்லா படத்துலையும் நான் வந்து பாடுங்கன்னு சொன்னால் வந்து பாடிட்டு போகிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். அண்ட் மாரி செல்வராஜ், ரஞ்சித், மீராவோட ஹபீபி நான் பார்த்தேன் தமிழ் சினிமாவில். நான் இது உண்மையாகவே சொல்கிறேன், அன்பு பிரியத்தினெல்லாம் சொல்ல, அப்படி ஒரு இஸ்லாமிய வாழ்க்கையை, இஸ்லாமிய ஊரை இது வரைக்கும் யாருமே காட்சிப்படுத்தவே இல்லை. ஹபீபி வர்றப்ப தமிழின் முதல் தமிழ் இஸ்லாமிய படமாக அது இருக்கும். அண்ட் அப்படி அதை பிரித்து சொல்கிறது வந்து அவங்களை பிரித்து சொல்கிறதுக்காக சொல்ல, ஏன்னா அப்படி ஒரு ஸ்லாங் இருக்குது, அப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. அவங்க தமிழை இந்த மொழியில் பேசுவாங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. ஸோ கிட்டத்தட்ட அவர் ஊரில் இருந்து, எனக்கு தெரிஞ்சு மீராவுடைய பெஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் ஃபிலிம் தான். அவர் ஊரில் அவர் வாழ்ந்த வாழ்க்கையிலேருந்து ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்துட்டார். அண்ட் அது மீரா வந்து ஆக்சுவலாக ட்ரெய்லரே அப்படி சொல்லலாம், மீரா இஸ் டேக்கிங் அவரோட ஊரை நமக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். அதுதான் ஹபீபி. அண்ட் ஹபீபி நம்ம எல்லார் மனதையுமே அப்படியே என்ன சொல்கிறது இணக்கமாக நம்மளை கொண்டு போவோம். அண்ட் இட் வில் இன்ட்ரடியூஸ் அ நியூ ஸ்லாங், நியூ லைஃப் ஸ்டைல் டு தமிழ் சினிமா. தேங்க்யூ மீரா ஃபார் ஹபீபி. அண்ட் ஸோ மீரா அதனால சொன்னேன், இன்னும் நிறைய நல்ல படங்கள் நான் பார்த்துருக்கேன், அது தொடர்ந்து வரும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் மிஸ்கின் நான் தேங்க்யூ சார், பாலா சார், குட்டி சார், பிரதீப் சார், மார்க்கெட்டிங் மேம், அபிலாஷா மேம், அண்ட் வந்திருக்க எல்லாத்துக்கும் நன்றி. அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ. இது மேலே வேறு ஏதாவது சொல்லணுமா? இங்கே அண்ணன் இங்கே போயிட்டாரா? சரி, சுரேஷன் போயிட்டார். என்னுடைய நெருங்கிய கூட்டாளி, 7 கடல் 7 மலையோட தயாரிப்பாளர். அவர் எந்த அளவுக்கு பெருந்தன்மைனா, 7 கடல் 7 மலை எடுத்துட்டோம், பட் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு சில சிக்கல்கள் வந்து ஆக்சுவலாக நாங்கள் ஜனவரி பிளான் பண்ணியிருந்தோம், மார்ச்சில் பிளான் பண்ணியிருந்தோம். நான் சொல்கிறேன், மார்ச்சில் பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் பட் அது சில விஷயங்களால் அதை ரிலீஸ் பண்ண முடியல. அதனால் நாங்கள் பறந்து போக்கு ப்ரொமோஷனே பண்ணாமல் வச்சுருந்தோம். அந்த படம் வந்ததுக்கப்புறம் அதில் ட்ரெய்லர் லான்ச் பண்ணலான்ட்டு. ஸோ பறந்து போன்னு ஒரு படம் எடுத்துருக்கேங்கிறத வெளில சொல்லாமல் வச்சுருந்தோம். அப்புறம் அண்ணன் சொன்னார், மார்ச்சில் என்னால் முடியல, நீங்கள் பறந்து போ கொண்டு வாங்க, அப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொன்னார். இதை எல்லா ப்ரொடியூசரும் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு பிரதராக, நண்பராக, ஒரு கூட்டாளியாக இருக்கிறனால சொன்னார். அவருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய எடிட்டர் முதல்ல பேசினார், விஎஸ் மதி. அவர் டைரக்டராகவும் வந்தான். என் கூட வந்து பேரன்பு வந்து சூரிய பிரதமன் தான் எடிட்டர், வாழைக்கும் சூரிய பிரதமன் தான் எடிட்டர். அவனும் என் அசிஸ்டன்ட் தான். அவன் கடைசியில் டைம் இல்லாதப்ப செல்வத்தில் ஃபோன் பண்ணிட்டு, எனக்கு யாராவது ஒருத்தர் வேணும், இந்த ஏதோ ஒரு கியூபுக்கு கொண்டு போனுங்கிறப்போ ஒரு பையன் இருக்கா சார், அனுப்பி விட்டான். அப்போ மதி வந்தான். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் என் கூடயே தான் இருந்துட்டு இருக்கான். அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. முதல்ல அவங்க அப்பா கேட்டார் எப்போ சார் படம் வரும்னு. அப்புறம் அவங்க அம்மா கேட்டாங்க, இப்போ அவங்க மாமனார் கேட்டாங்க, அப்புறம் ஒய்ஃப் கேட்டாங்க. படம் வருது, உங்கள் அப்பாட்ட சொல்லிடுங்க, ஜூலை 4 அவர் மருமகன் எடிட் பண்ண படம் வருது. மதி தேங்க்யூ. மதி இல்லாமல் லைக் இந்த 4 வருடங்கள் தாண்டி இருக்காது. மதி தான் லைக் இந்த படத்தினுடைய கிட்டத்தட்ட இன்னைக்கு நைட் ஃபுல்லாக தூங்கலை, ஏன்னா இங்கே ரிலீஸ் பண்ணதுக்கு எல்லாத்தையும் தான் ரெடி பண்ணோம். அதனால தான் கண்ணு வந்திருக்கு, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. மாதிரி தேங்க்யூ. அண்ட் கேமராமேன் சார் ஏகாம்பரம் சார். அண்ட் ஏகாம்பரம் சார் இன்னைக்கு இல்லை, ஷூட்டில் இருக்கார். வழக்கம் போல் எல்லா கேமராமேன் பிஸியாக இருக்க மாதிரி தான் அவரும் இருக்கார். அதனால் கலர்லாம் நம்மளே பண்ணிக்கிறோம், டிஐலாம். அப்புறம் இந்த படத்தை ஜூலை 4 திரைக்கு கொண்டு வரக்கூடிய ரோமியோ பிக்சர்ஸ் மிஸ்டர் ராகுல், அவருக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வரைக்கும் என் படத்துக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஸ் அப்படிங்கிறது கஷ்டப்பட்டே இருப்பேன். ஃபஸ்ட் டைம் என் கூட ஒரு கரெக்டாக ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர் கிடச்சிருக்காரு. அண்ட் ஐ ஹோப் யூ வில் டேக் த ப்ராப்பர் தியேட்டர்ஸ், வில் கம் டு த ப்ராப்பர் ஸ்க்ரீன் நம்புகிறேன். அண்ட் அவர் அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த படத்தை பார்த்துட்டு கொடுத்த வேர்ட்ஸ், அவர் கொடுத்த சப்போர்ட், அதுக்காக அவர் எடுத்துக்கிட்ட அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட், அது எங்கள் எல்லாத்துக்குமே ஒரு புதிய உணர்ச்சியை கொடுத்துச்சு. அண்ட் இதுக்கெல்லாம் தாண்டி இந்த படத்தினுடைய மிக முக்கியமான இன்னொரு ப்ரொடியூசர், என் அசிஸ்டண்டோட ஃப்ரெண்டு மிஸ்டர் ஜிகே பிரஸ் ப்ரொடக்ஷன். அவங்க 3 பிரதர்ஸ், அவங்க 3 பேர் தான் அந்த படத்தை தியேட்டருக்கு கொண்டு வராங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றி. அண்ட் இதெல்லாம் தாண்டி நான் எதாவது சொல்ல தான் மன்னிச்சுங்க. அதோட முக்கியமாக அஞ்சலி வரப்போ அஞ்சலி சொல்லிக்கலாம். தங்க மீன்கள்லேருந்து என்னுடைய படத்தில் உதவி இயக்குனராகவும், இல்லை இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கிறப்ப என் கூட வந்து நிற்கிற அமுதோன் கருப்பையா, அஞ்சனா கிருஷ்ணகுமார், அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்தில் வேலை பார்த்த என்னுடைய எல்லா அசிஸ்டன்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.
ஹீரோ சிவா பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. நல்லது. மேடையில் வீட்டிற்கும் திரைச்சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான பிற்பகல் தமிழ் வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பறந்து போ இந்த படத்தை நான் 2 மாதங்களுக்கு முன்பே பார்த்து அகமகிழ்ந்து உளம் நெகிழ்ந்து உச்சி முகர்ந்தேன். ராமுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன், எங்கள் நிறுவனத்துக்கு ஒரு படம் பண்ணி தரணும்னு. உண்மையிலேயே ஆஸ்டார் கொடுத்து வைத்தவர்கள். அவர்கள் சின்ன சின்ன படங்களுக்கெல்லாம் கொடுத்து அனைவரையும் சிகரத்தில் ஏற்றுகிறார்கள், அவர்களும் சிகரத்தில் ஏறுகிறார்கள். அங்கிங்கனாதபடி எங்கும் இப்படம் மாபெரும் வெற்றியடைய வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூரியவம்சம் சின்ராஸ் மாதிரி ஓரமாக ஃபோட்டோவில் நின்று போகலான்னு தான் வந்தேன். பேச சொல்லிட்டாங்க. பேசுகிறதோட என்ன சிக்கல்னா, படம் ரிலீஸ் ஆகி இன்னும் ஒரு 15 நாள் இருக்கும்ல சார், 15 நாள் மேலே இருக்கும். அதனால் நிறைய ஸ்பாய்லர்ஸ் ஆகிடும். அதனால் டிஸ்க்ளைமரோட பேசுகிறேன். அப்படி ஸ்பாய்லர்ஸ் ஏதாவது வந்துடுச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க சார், கம்மியாக. ஓகே சார். ஜெயமோகனோட ஒரு வரி ஒன்று உண்டு, வீட்டுக்கு வெளியே தான் உலகம் உண்டு அப்படின்னு. அதை தெரிந்து கொள்ள நீங்கள் பயணம் செல்ல வேண்டும்னு. சார் இது ஒரு ரோட் மூவியாலாம் எடுக்கலை, ஆனால் ஸ்டில் அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடிய ஒரு படம் தான். எல்லோரும் சொன்னாங்க ராம் சாரோட படம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, அந்த டார்க் சைடு இல்லை, ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூவியாக இருந்ததுன்னு. எங்களுக்கு அது சர்ப்ரைஸாக இல்லை. ஏன்னா சாரை பற்றி எங்களுக்கு தெரியும், அவர் எவ்வளோ ஹாப்பியான பர்சன், எவ்வளோ ஹியூமர் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. படத்தோட ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் ஒரு ஸ்மைல் உங்கள் முகத்தில் இருந்துகிட்டே இருக்கும். உங்கள் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு படம், மகிழ்ச்சிகரமாக குடும்பத்தோடு பார்க்குற மாதிரியான ஒரு படம் இது. அப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஏன் அப்படின்னா, ராம் சாரோட மேடையில் நான் வந்து பேசுகிறது, அருண் சார் மாதிரி நானும் வந்து பேசுகிறது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக என்ன சொல்கிறது, பாக்கியம் சொல்கிறதா, அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ படத்தை எல்லோரும் பாருங்கள், ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. அந்த படத்தில் வர கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சொன்னால் ஸ்பாய்லர் ஆகும். எனக்கு ரொம்ப பிடிச்சது எம்பரர்னு ஒரு கேரக்டர் வரும், வாத்துக்காரர் ஒருத்தர் வருவார், மைனா குருவின்னு 2 பேர் மனுஷர்களாக வருவாங்க. அவங்க எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையே ஒரு பாசிட்டிவாக ஃபீல் ஆகுது. ஏன்னா மேடையில் இருக்கக்கூடிய அனைவருமே வந்து என்னுடைய மனதிற்கு நெருக்கமானவர்கள். ராமனை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு மிகச்சிறந்த படைப்பாளின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். மிகச்சிறந்த படைப்பாளி, அதை தாண்டி மிகச்சிறந்த மனிதரும் கூட. அதுக்கு நீங்கள் ஒரு உதாரணமாக கூட பார்த்துருக்கலாம். தன்னோட அசிஸ்டண்ட்டுகளே விட்டு ஆடியோ ரிலீஸ் பண்ண வைக்கிறது தான் வந்து உண்மையாகவே அவருடைய அசிஸ்டன்ஸுகளை அவர் கேர் பண்ணுற விதமே எனக்கு வந்து அவர் ரொம்ப அட்மையர் பண்ண வச்சது. மாரி செல்வராஜ் மேலாம் அவர் காட்டுற அன்பு எனக்கு பொறாமையாக இருக்கும். நம்ம மாரி செல்வராஜ் இருக்கக்கூடாது அப்படின்னு அவ்வளோ நேசிப்பார். அவரை பற்றி அவ்வளோ கேர் எடுப்பார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், கூட இருக்கவங்கள இவ்வளோ நேசிக்கக்கூடிய ஒரு படைப்பாளியான. எனக்கு அவர் கூட பணிபுரிந்தார். என் வாழ்க்கையில் நான் என்னுடைய திரைப்பயணத்தில் என்னுடைய மிக சந்தோஷமான நாட்கள்னு சொன்னால் அவரோட நான் பணியாற்றிய அந்த நாட்கள் தான். ஒரு படைப்பாளி வந்து 24 மணி நேரம் சினிமாவை பற்றி யோசிக்க முடியும்னா அது அண்ணன் ராம் அவரில் தான் சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து வேறு யாரை பற்றியும் ஒரு நெகட்டிவாக பேசாமல், நம்மளே யாராவது பற்றி நெகட்டிவாக சொன்னோம்னா கூட அது காதில் வாங்க மாட்டார். அவர் வேலை உண்டு, தூங்கி எழுந்திரிச்சானா ஸ்ட்ரைட்டாக எடிட்டிங்கில் இருப்பார். படைப்பு இது என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலான்ற யோசிக்கிறத தவிர வேறு எதை பற்றி சிந்திக்காத ஒரு மிகச்சிறந்த கலைஞர். அப்படி ஒரு கலைஞனுக்கு உண்மையாகவே ஹாட் ஸ்டார்ஸ் வந்து இந்த படம் பண்ணதுக்கு ஹாட் ஸ்டாருக்கு மிகப்பெரிய நன்றி. கிருஷ்ணாஸ்குட்டி சாராக இருக்கட்டும், பாலா சார் மற்றும் பிரதீப் சார் 3 பேருக்கும் இந்த மேடையில் நன்றி சொல்லப்பட்டிருக்கேன். அப்புறம் சிவா பிரதர்,
இந்த படம் பண்ணும்போது எனக்கு ராமனை சொல்லும்போது சிவானை கூட சேர்ந்து படம் பண்ணுறப்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது. சிவானை வச்சு எப்படி பண்ணாரு, சிவானை மீட்டுறது கிடையாது அப்படின்னு. நான் ராமன்ட்டையும் அவ்வளோ காமெடி இருக்கும்லாம் நான் எதிர்பார்க்கல. நான் ஏன்னா பேரன்பு பார்த்துட்டு நான் 2 நாள் தூங்காமல் இருந்திருக்கேன். என்னை அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ண படம் அந்த படம் வந்து பேரன்பு. நானும் பாரதிராஜா சாரும் வெளியில் பார்த்துட்டு வெளியே வரும்போது பாரதிராஜா சார் சொன்ன வார்த்தை எனக்கு இன்னமும் மைண்டில் இருக்குது. வெளில வந்துட்டு அப்படியே அமைதியாக வந்தார். நான் என்னப்பா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நீ பாடுறா, இவன் வந்து இந்தியாவிலே மிகச்சிறந்த இயக்குனர்ன்ற பேர் வாங்கக்கூடிய ஒரு இயக்குனர் ராமன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா, இவரோட எப்படியாவது ஒரு படம் நம்ம பண்ணணும்னு நான் ஆக்சுவலாக தரமணி பார்க்கும்போது தான் எனக்கு வந்து இவர் கூட சேர்ந்து படம் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அப்போ என்னால் முடியலை, இவரை வச்சு படம் பண்ணுற அளவுக்கு எனக்கு முடியல. அப்போ நான் தானன்ட்ட கொண்டு போய் ராமனை போய் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். என்னால் முடியலை, தானனால் உடனே முடியுன்றதுனால தானன்ட்ட கொண்டு போய் விட்டேன். எனக்கு எப்படியாவது இவர் கூட படம் பண்ணணும்னா அதுக்கு நம்ம தகுதி ஆகிக்கிறோம் முதல்ல அப்படின்னு. அப்புறம் ஒரு நேரம் வரும்போது அப்போ ராமனை வந்து அப்படி ஒரு கதை இருக்கு பண்ணலான்னு சொன்னேன். இதுக்காகத்தானே காத்திருந்தேன் அப்படின்றது மாதிரி அந்த படைப்பு எடுத்து பண்ணதான் 7 கடல் 7 மலை. அப்புறம் இடையில வந்து பறந்து போகணும்னு ஒரு படம் ஹாட்ஸ்டார் பண்ணுறேன். நம்ம ஆனால் பண்ணுங்கள், நீங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து படம் பண்ணணும். ஏன்னா வந்து உங்களை மாதிரி இயக்குநர்கள் வந்து ஏன்னா இந்த படைப்புன்றது வந்து ஒரு படைப்பு வந்து நம்ம வந்து கமர்ஷியலாக பணம் மட்டுமே சம்பாதிக்கணும்னு நினைக்காம அதில் ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்காங்க, அது இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் பயன்படணும்னு நினைக்கிறேன். அதாவது சும்மா படம் எடுத்தா சம்பாதிச்சான் அப்படின்றதெல்லாம் தாண்டி அந்த படைப்பு இந்த மக்களுக்கு என்னவா போய் சேருது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதில் ராமனை வந்து மிக தெளிவான ஆள். அது மாதிரி அவருடைய வந்து அசிஸ்டன்ஸில் அப்படி மாரி செல்வராஜ் அதில் ரொம்ப தெளிவான ஒரு படைப்பாளியை தான் பார்க்குறேன் நான். அப்படிதான் இந்த படம் பறந்து போ வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு மனதுக்கு நெருக்கமான ஒரு படமாக இருக்கும். இதுலேயும் ஒரு அரசியல், அவர் படம் எல்லா படங்களையும் ஒரு அரசியல் இருக்கு, இதுலேயும் ஒரு சமூக அரசியல் இருக்கு. குழந்தைகள் எப்படி வளர்க்கணும், ஏன்னா இன்னைக்கு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் உலகம் ஆயிடுச்சு. எல்லாரும் ஹஸ்பண்ட் ஒரு வேலைக்கு போகிறோம், ஒய்ஃப் ஒரு வேலைக்கு போகிறாங்க, எல்லாரும் குழந்தைகளை எப்படி பராமரிக்கிறதுன்றது வந்து எல்லாருக்கும் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்கு. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னே நமக்கு தெரியாது. நம்மளுடைய ஆசைகளை பூரா நம்ம குழந்தைகள்கிட்ட திணிப்போம். நான் எப்படி தான் என் பையன் இருக்கணும், இதுதான் ட்ரெஸ் போடணும், இப்படி தான் அவன் சாப்பிடணும், இதெல்லாம் நம்ம ஆசைப்பட்டு திணிப்போம். அப்படிலாம் இல்லாமல் அந்த குழந்தை என்ன விரும்புது அப்படின்னு சொல்கிறது வந்து அப்படி எப்படி யோசிச்சாருன்னு எனக்கே ஆச்சரியமா. இவர் யோசிக்கிற ஸ்கிரிப்ட் பூரா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நான் இன்ன வரைக்கும் வியந்து பார்ப்பேன் ராமனோட ஒவ்வொரு நாளும். எனக்கு அந்த அவரை பார்க்கும்போது ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஆச்சரியங்கள் எனக்கு ரொம்ப தான் இருக்கு. ரெண்டாவது அவருடைய ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த 4 வருஷமா அந்த அவருடைய ஸ்பீச் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன். சமீப காலம் மேடைகளில் கூட அவர் அதிகமாக பேசுறதில்லை நினைக்கிறேன். 2 வார்த்தையை பேசிட்டு உட்காந்துருவார். அது மாரி செல்வராஜ் மேடையிலாவது கொஞ்சம் அதிகமாக பேசுவார் மாதிரி அங்கேயும் வாழ்ந்து சொல்லிட்டு உட்காந்து நான் எனக்கு ரொம்ப மென்டலி கொஞ்சம் டென்ஷனாகவும் டயர்டாகவும் இருக்கும் பார்த்தோன்னா அவருடைய ஸ்பீச் பார்ப்பேன். பழைய ஸ்பீச்லாம் யூடியூப்பில் இருக்கும், நீங்கள் பாருங்கள், மிக அற்புதமாக இருக்கும். என்னடா இப்படி ஒரு லெஜெண்டா அப்படின்ற மாதிரி நமக்கு நம்ம அப்படித்தான் நம்ம இருக்கும்போது தேட மாட்டோம், இல்லாத தேடி விடுப்போம், அப்படிதான் நம்ம. அப்புறம் அந்த படத்தில் நடித்த சிவா பிரதர் பற்றி மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு. நான் ஃபஸ்ட் டைம் போய் மீட் பண்ணுறேன் கோயம்புத்தூரில். மீட் பண்ணி என்ன பிரதர் ஷார்ட் முடிஞ்சான்னு கேட்டேன். இல்லை பிரதர் இப்போ தான் ஓடி வந்திருக்கேன், அடுத்து ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கேன் பிரதர். என்ன பிரதர் ஓட விட்டுருந்தா இப்படியே ஓட விட்டுருந்தா நான் இது வரைக்கும் ஓடினது விட்டுருந்தா சென்னையை போய் சேர்ந்துருப்பேன் பிரதர். கோயம்புத்தூர்லேருந்து அவ்வளோ ஓடிட்டேன். அவருக்கு அந்த இடமே வந்து ஒரு கலகலப்பான இடமா இருக்கு. அவருடைய படங்கள் வந்து மேக்சிமம் வெற்றி படங்களாக தான் இருந்திருக்கு. சிவாபிரதருக்கு அகில உலக சூப்பர் ஸ்டார்ன்றது சிவாபிரதர். இந்த படத்தில் வந்து நீங்கள் மிகப்பெரிய வெற்றி பண்ணணும், அவங்க நல்ல எண்ணங்களுக்கு நீங்கள் நிச்சயமாக வெற்றி பண்ணணும். அப்புறம் சித்தார்த் பிரதர், அவர் எனக்கு ஒரு என்னோட படத்துலையும் ஒரு பாடல் பாடியிருக்காரு, இந்த படத்துலையும் ஒரு பாடல் பாடியிருக்காரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கிரேஸ் ஆண்டனி, அவங்க தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது வரவு. உண்மையாகவே அவங்க தமிழ் சினிமாவில் நிறைய பிஸியாக கூடிய ஒரு ஆர்டிஸ்டாக வருவாங்க நினைக்கிறேன். ஆனால் அவ்வளோ ஒரு எனர்ஜியாக ஒரு காமெடியாக நல்லா பண்ணியிருப்பாங்க. தமிழ் சினிமாவில் அவங்க வருங்காவது ஒரு பிஸியான ஆர்டிஸ்டாக வர்றதுக்கான அத்தனை தகுதி இருக்குது, வாய்ப்புகள் வரும் நம்புகிறேன். சந்தோஷ் தயாநிதி நம்ம 20 பாட்டு பண்ணியிருக்காப்புல. யுவன் கொஞ்சம் மிஸ் ஆனதை பிடிச்சிட்டா அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைனா யுவனை வந்து ராமன்கிட்டேருந்து பிரிக்கவே முடியாது. ஏதோ ஒரு சேனலில் நீ மிகப்பெரிய வெற்றி வருவது. எல்லா பாடல்களுமே சிறப்பாக வந்திருக்கு. பாடல்கள் சிறப்பாக வந்திருக்கு. மதன் கார்கி சாரோட பங்களிப்பு எனக்கும் வந்து, அதாவது திரும்பி ராமன் என்கிட்ட வேலை பார்க்குறதுன்றது ஒரு பெரிய சேலஞ்சான விஷயம். தயாரிப்பாளராக நமக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னென்னா வந்து குவாலிட்டிக்காக போராடுறாரு அப்படின்ற மாதிரி. ஆனால் படைப்பாளிகளுக்கு கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அது வந்து ஒரு டென்ஷனாக தெரியும். மதன் கார்கி சார்ட்ட எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு 10 இது வாங்கியிருப்பார் நினைக்கிறேன். டீம் வாங்கி எழுதி அவரும் டயர்டே ஆகாமல் எழுதி கொடுப்பாரு. மதன் கார்கி சார் வந்து 7 கடல் 7 மலைக்குன்னா அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து மறக்கவே முடியாது. எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாடல் வரும்போது பாருங்கள், ஒவ்வொரு வார்த்தையும் புதுசாக இருக்கும். இது வரைக்கும் எழுதப்படாத வார்த்தைகள் புதுசாக இருக்கும் அந்த வார்த்தைகள் கூட. ராமன் 2 பேர் வந்து மாறி எழுதி வாங்கி அப்படி ஒரு 8 பாடல் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். விரைவில் அந்த 7 கடல் 7 மலையும் வந்து வெளிவரும்.
மறுபடி இந்த படத்தில் பங்கு பெற்ற அனைத்து பேருக்கும் தம்பி சிறப்பாக பண்ணியிருக்க, உனக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்து நன்றியில் வந்துட்டு போகுது. தேங்க்யூ ராம் சார், ஆக்சுவலி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்னை கால் பண்ணி ஆக்சுவலி கூப்பிட்டு இது கொடுத்தாங்க. அண்ட் செட்டில் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் சிவா சார் சொன்ன மாதிரி ஆக்சுவலி இந்த 2 o'clock தூங்கிட்டு மறுபடியும் 6 மணிக்கு அங்கே வந்து செட்டில் இருக்கிறது எனக்கே ஷாக்காக இருக்கும். இவங்க ஆக்சுவலி இந்த 80s எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா அவங்களாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களாம் சொல்லுவாங்க, என்னது 2 மணிக்கு தானே இப்போ தானே வந்தோம் அப்படின்னா, இல்லை நீங்கள் லேட்டாக வாங்க, ஆனால் நாங்கள் வந்து அங்கே 4 மணிக்கெலாம் போயிடுவோம். என்ன நான் லேட்டாக வரேன் அதெல்லாம் ஓகே, பட் நீங்கள் எப்படி 4 மணிக்கெலாம் அங்கே இருக்கீங்க அப்படின்னு தோணும். ராம் சார் வந்து 10 நேரம் தூங்க மாட்டாராடே தெரியாது. அப்போது ஒரு தடவை கேட்டேன், சார் நீங்கள் ஏன் எப்போதாலும் பிளாக் ட்ரெஸ்ஸே போடுறீங்க அப்படின்னா, இதுதான் அழுக்கு படுத்தா தெரியாது அப்படின்னு சொல்லுவார். அண்ட் அவருக்கு காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டு டேரெக்டாக போயிடுவார். எனக்கு ஷாக்காக இருக்கும், சார் எப்படி சார் டயர்டே ஆக மாட்டேறீங்க அப்படின்னு. கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு நமக்கு வந்து அப்படியே இருக்கும். ஆனால் நானும் ஒன்றும் இல்லை, பட் ஸ்டில் சாரை பார்க்கும்போது எப்பவுமே எப்படி இவ்வளோ ஆக்டிவாக அண்ட் செட்டில் இருக்க எல்லார் பேரையும் சொல்லுவார். அன்னைக்கு வந்தவங்களை கூட அவர் வந்து கூப்பிட்டு எல்லாருக்குமே அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். செட்டில் வந்து நம்ம இவங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அப்படிலாம் எதுவுமே இருக்காது, எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரு எல்லாரோட இண்டிவிஜுவல் பேரையும் சொல்லுவார். தேங்க்யூ ராம் சார், தேங்க்யூ பிரதீப் சார், தேங்க்யூ எவ்ரிவன் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. மேடையில் வீற்றிருக்கும் மிகப்பெரிய ஆளுமைகளுக்கும் அரங்கத்தில் கூடியிருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இதயத்திலிருந்து முதற்கண் வணக்கம். கிருஷ்ணகுட்டி சார் சொன்ன மாதிரி இந்த படம் என்னை ரொம்ப கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பண்ண படம் வந்து, ஏன்னா நான் ஒரு காதல் திருமணம் செய்தவன், எனக்கு ஒரு குழந்தை இருக்கு. இந்த படம் பார்த்து முடித்த உடனே எனக்கு தோணுன விஷயம் என்னென்னா, என்னோட குழந்தைய ஒரு பயணம் கூட்டு போகணும், ஒரு மலையை காட்டணும், ஒரு சூரிய உதயத்தை காட்டணும், ஒரு கடலை காட்டணும், ஆகாசத்துடைய ஒரு நீல நிறத்தை காட்டணும் அப்படிங்கிற உணர்வை வந்து இந்த படம் எனக்கு உருவாக்குச்சு. இது எனக்கு மட்டுமல்ல, பிள்ளைகளை பெற்ற எல்லா பெற்றோருக்கும் நிச்சயமாக இந்த படம் இந்த உணர்வை உருவாக்கும். அதுதான் இந்த படத்துடைய பெரிய பலம். ராம் நாங்கள் ராம் எல்லாம் ஒன்றா உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணோம். அவரோட உழைப்பை பற்றி சொல்கிறதுங்கிறது கேட்ட பழைய கதையாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து அசாதாரணமான ஒரு உழைப்பாளி. அவருடைய படங்களுக்கு அவர் நடிகர்கள் தேர்வு செய்கிற விதமாகட்டும், லொக்கேஷன்ஸ் பார்க்குறதாகட்டும், அது வந்து எந்த இயக்குனராலுமே செய்ய முடியாத அளவுக்கான ஒரு கடுமையான சிரத்தையை செய்யக்கூடியவர். அது அவருடைய படங்களை பார்க்கும்போதே தெரியும். வந்து இந்த படத்தில் வந்து நிறைய பேசலாம். ஏன்னா இது வந்து முக்கியமான ஆளுமைகள் மேடையில் இருக்காங்க. அவங்க நிறைய பேசக்கூடியவங்க, நல்லா பேசக்கூடியவங்க. அதனால் இந்த படம் பேசுவதற்கு நிறைய இருக்குது வந்து. ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் குரோசவாவுடைய டெருசுசுலான்னு ஒரு படம் இருக்குது. அதில் அந்த டெருசுசுலாங்கிற காட்டில் வேட்டையாடிக்கிட்டு இருந்த ஒருத்தர் வந்து தன்னுடைய குறி பார்த்து கரெக்டாக சுட பயிற்சி கொண்ட ஒரு பெரிய வேட்டைக்காரர் வந்து ஒரு கட்டத்தில் அவருக்கு கண் பார்வை மங்கின பிறகு வந்து அவர் வந்து அந்த காட்டில் இருக்கும்போது அங்கே வரக்கூடிய ஒரு இராணுவ வீரர் தன்னுடைய நகரத்துக்கு தன்னுடைய வீட்டுக்கு கூட்டு வருவார். வீட்டில் வந்து காட்டிலேயே வாழ்ந்த ஒருத்தருக்கு வீட்டில் வைக்கும்போது அந்த டெருசுசுலா ஒரு முறை அந்த இராணுவ அதிகாரிட்ட கேட்பார், ஹவு கேன் ஒன் லிவ் இன் த பாக்ஸ் அப்படிம்பாரு. ஸோ ஒரு நமக்கு வந்து வீடுங்கிறது வந்து எந்த நேரத்துலேயும் நம்ம திரும்புறதுக்கு ஒரு வீடு இருக்குங்கிறது வந்து ஒரு பெரிய நம்பிக்கை தான். ஆனால் எந்த நேரமும் நம்ம வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறதுங்கிறது வந்து அது ஒரு பெரிய சாபம். அதுவும் குழந்தைகளுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு குழந்தைகளுடைய உளவியல் ரொம்ப ரொம்ப சிதைஞ்சு வந்துட்டு இருக்கு. வந்து குழந்தைகளை குறித்த அக்கறை நம்ம சம்பாதிக்கிறோம், ஓடுறோம். ஆனால் எதுக்காக ஓடுறோம்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அது ஒரு பெரிய வெறுமையில் வந்து தான் நிற்கிது. நம்ம குழந்தைகளை நம்ம வந்து குழந்தைகளுக்கான உலகத்தோடு வச்சுருக்கிறோமான்னு கேட்டால் அது இல்லைங்கிறதா உண்மை. ஆனால் அப்படியான குற்ற உணர்வு எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் வாழ்க்கை நம்மளை வந்து எதையோ ஒன்று நோக்கி துரத்துக்கிட்டே இருக்குது. குழந்தைகளுக்காக தான் நம்ம ஓடுறோம், ஆனால் அந்த குழந்தைகளுக்கான உலகத்தோடு நம்ம வச்சுருக்கிறோமானா அப்படி இல்லை. இந்த படம் அது ரொம்ப அழகாக பேசுது. இப்போ கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் குழந்தைகள் கையில் ஸ்கூல் என்ன சொல்லுச்சுன்னா, உங்கள் பிள்ளைகள் கையில் மொபைல் கொடுக்காதீங்கன்னு சொல்லுச்சு. ஆனால் கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு அதே ஸ்கூல் வந்து உங்கள் குழந்தைகள் கையில் மொபைல் கொடுன்னு சொல்லிச்சு வந்து. ஸோ இன்றைக்கி குழந்தைகளுடைய மன விசாலம், அதாவது ஒரு குழந்தைகளுடைய அனுபவமும் சரி அறிவும் சரி அந்த மொபைலுடைய டிஸ்பிளே அளவு தான் இருக்குது வந்து. ஸோ நம்மளுடைய குழந்தைகள் வந்து வெளியே கொண்டு போகிறது இல்லை. என்னென்னா ஒரு குழந்தை ஒரு விடுமுறையில் வளருதுன்னு சொல்லுவாங்க, ஒரு பயணத்தில் வளருதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய
ஒரு 6 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு கடற்கரைக்கு நம்ம குழந்தையை கூட்டி போய் காட்டுறோமானா நம்ம நிச்சயமாக வந்து அது ரொம்ப அரிதாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் குழந்தைகளை எப்படி வச்சுக்கணும். இப்போ இந்த படம் பார்த்த எல்லாருக்குமே இந்த படம் முடியும் போது தோணும், நிச்சயமாக இது வந்து நம்ம குழந்தைய கொண்டு போகணும்னு தோணும். அதே நேரத்தில் இது ஒரு நல்ல ஒரு பயணம் மூவி, ஒரு பயணம் போன மாதிரியான ஒரு உணர்வையும் தரும். நம்மளையும் ஒரு பயணத்துக்கு தூண்டக்கூடிய ஒரு படமாக இருக்கும். நிச்சயமாக இது தமிழில் ரொம்ப முக்கியமான படம். பெற்றோர்கள் எல்லோருமே இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய செய்தியை தரும். இந்த காலகட்டத்தில் தேவையான ஒரு செய்தியை தரக்கூடிய ஒரு படம். ஏன்னா இன்னைக்கு அது விலை மதிப்பற்ற, இன்னைக்கு கோடி ரூபாய் கொடுத்தா கூட அந்த செய்தியை வந்து இன்னைக்கு வரக்கூடிய படங்கள் கொடுக்குதானா இல்லை. ஆனால் அதை ரொம்ப அழகாக அந்த செய்தியை வந்து நண்பர் ராம் கெடுத்துறாரு. ஹாட் ஸ்டார் ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு ஓடிடி தளம். ஏன்னா வந்து குடும்பங்களுக்காக படம் பண்ணுறோம், ஆனால் குடும்பத்துடைய கதையை பண்ணுறோம், ஆனால் இல்லை. தொடர்ந்து ஹாட் ஸ்டார் வந்து அப்படியான படங்களை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஹாட் ஸ்டாரில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகுட்டி சார், பிரதீப், நண்பர் நரேன் எல்லோருக்கும் வந்து வாழ்த்துக்கள், நன்றி. படத்துடைய ஹீரோ அகில உலக சூப்பர் ஸ்டார். ஏன்னா வந்து இப்போ எனக்கு அந்த ஷாக் இல்லை. நண்பர் ராம் சொல்லும்போது சிவா ஹீரோன்னு சொல்லும்போது எனக்கு ஷாக் இல்லை. ஏன்னா ஒரு நல்ல நகைச்சுவை நடிகருக்குள்ளார ஒரு நல்ல நடிகர் இருப்பாங்க. ஒரு நல்ல நகைச்சுவை நடிகர்கள் வந்து எமோஷனலாக நடிக்கும்போது அது ரொம்ப பயங்கரமாக கலங்கடிச்சிடும். அது செட்டிலைட்ஸுடைய சாப்ளின் நடித்ததுலேருந்து அன்பு தம்பி மாரி செல்வராஜுடைய மாமன்னன் வடிவேலு அவங்க கதாபாத்திரமாகட்டும், ஏன்னா ஒரு ஹியூமராக நடிக்கக்கூடியவங்க எமோஷனலாக பண்ணாங்கன்னா அது பயங்கரமாக இருக்கும். ஸோ ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க சார், ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்கீங்க. கிரேஸ் ஆண்டனி அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்ட்ரஸ். உங்களுடைய ஹலால் லவ் ஸ்டோரி, நுணக்குழி, ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்ட்ரஸ். ஏன்னா ரொம்ப வெர்சட்டிலான ஒரு ஆக்டர் நீங்கள், ஆக்ட்ரஸ். தமிழில் நீங்கள் வந்து சந்தோஷம், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சித்தார்த் சார் சொன்னார், இந்த படத்துடைய பெரிய சோலாக வந்து நான் உங்களுடைய முகத்தை பார்க்குறேன். ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறீங்க. ஒரு நம்மளுடைய அக்கா தங்கைகளை, நம்மளுடைய அம்மாக்களை, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் கூடிய எல்லா பெண்களையுமே நினைவுபடுத்தக்கூடிய ஒரு கதாபாத்திரம், ஒரு முகமாக நீங்கள் இருக்கிறீங்க இந்த படத்தில். தம்பி குட்டி பையன் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாப்புல. ரொம்ப அழகாக வந்து அந்த பையன்கிட்ட இருந்து ஒரு ஃபோனில் தன்னோட அப்பா கிட்ட பேசுவான். வந்து அந்த இடம்லாம் நான் உண்மையாகவே கண் கலங்கிட்டேன். அவங்க நிஜமாகவே அந்த இடம் எல்லோருமே கண் கலங்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். இந்த மியூசிக் வாங்கின திங் மியூசிக் சந்தோஷ் சார் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் தயாநிதி, நான் அவங்க ராமோட தான் நான் அவங்க ஸ்டுடியோ போயிருந்தேன். ரொம்ப நல்ல திறமையான ஒரு மியூசிக் டைரக்டர், சரியான ஒரு வாய்ப்புக்காக காத்திருந்தார். தேவதை உங்களுக்கு வந்து ராம் சாரை கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு பிறகு உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். இந்த படம் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். நிச்சயமாக நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்னு தோணும் இல்லையா, நம்ம அப்படி செய்யணும்னு தோணுச்சுன்னா நம்ம வந்து இந்த படத்தை போய் தேட்டரில் இந்த குழந்தைகளோடு இருந்து பார்க்குறதன் வழியாக, இந்த படம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி வழியாக இந்த குழந்தைகளுடைய உலகத்தை நம்ம வந்து திரும்ப அவங்களுக்கு பரிசீலிக்கிறது தான் நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயமா இருக்கும். பாடலாசிரியர் மதன் கர்கி சார் விட்டுட்டேன். அப்புறம் பர்சனலாகவுமே எனக்கு வந்து ராம் அவங்களை பிடிக்கும். ஏன் இப்படி ஒரு சோல் அவருக்கு இந்த படத்தில் இருக்குது அப்படின்னா, படைப்பாளிகளும் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையுமே எப்போவுமே ரெண்டு வேறு இருக்கும். ஒன்று மணிப்பூரில் இருந்தால் இன்னொன்று மயிலாப்பூரில் இருக்கும் வந்து. ஆனால் ராம் அவங்க வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மெழுகுவர்த்தி வந்து இன்னொரு மெழுகுவர்த்தியை தூண்டுவதன் வழியாக வெளிச்சம் தான் கூடும். ஆனால் என்னென்னா, எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய மெழுகுவர்த்தி இன்னொரு மெழுகுவர்த்தியை இங்கே தூண்டுதான்னு கேட்டால் அது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். ஒரு நெருப்பு வந்து பரவணும் அப்படின்னாலே அதுதான் சயின்ஸாகவும் சரி, இயற்கையோட தோற்றமாகவும் சரி, ஒரு மெழுகுவர்த்தி இன்னொரு மெழுகுவர்த்தியை தூண்டினா தான் வந்து வெளிச்சம் கூடும். ஆனால் ராம் வந்து எப்பவுமே அவரை பார்க்கும்போது ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு டைரக்டரை பற்றி சொல்லிட்டே இருப்பார். சிமிலர் அண்ணன் படம் பார்த்தேன், பிரமாதமாக இருந்துச்சு, நாங்கன்னு ஒரு படம் பார்த்தேன் அப்படின்னு. இப்போ என்னுடைய படமும் கூட நான் அவர்கிட்ட வந்து ஒப்பீனியன் கேட்கறதுக்காக ஒரு நண்பரா ஹபீபி படத்தை நான் வந்து அவர்கிட்ட போட்டு காட்டினேன். அவர் பார்த்துட்டு என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பேசினார். வந்து பேசிட்டு ஓகே ரொம்ப பாராட்டு சொன்னார், ரொம்ப முக்கியமான படம்னு சொன்னார். நான் விட்டுட்டேன். ஓகே நண்பர் நிறைய நல்ல விஷயங்களும் சொன்னார், அதில் செய்ய வேண்டிய திருத்தங்களையும் சொன்னார். கொஞ்ச நேரத்தில் நண்பர் சுரேஷ் காமாட்சி லைனுக்கு வந்தார். ராம் வந்து உங்கள் படத்தை பற்றி சொன்னார், உடனே பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ராம் பார்த்தார். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தனஞ்சன் சார் வந்தார். வந்து ஸோ இப்போ என்னுடைய படத்தை வந்து ஒரு சினிமாவில் ஒரு 10,000 பேர்கிட்ட சொல்லியிருப்பார். இது வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப 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 ரேரான ஒரு குவாலிட்டி. அந்த குவாலிட்டி தான் வந்து ராமுடைய படங்கள்லையுமே இருக்குது. அந்த சோல் தான் வந்து ரொம்ப அந்த ஆன்மா தான் இருக்குது. அதுதான் வந்து அவருடைய அசிஸ்டன்ஸை வந்து அவர் சரியான முறையில் நடத்துறதுக்கும் காரணமாக இருக்குது. அவருடைய அசிஸ்டன்ஸுமே இன்னைக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மேடைகளை பார்க்கும்போது. அந்த அசிஸ்டன்ஸ் ஏன்னா ஒரு நல்ல குருவாகவும்
ஒரு நல்ல அசிஸ்டன்ஸாகவும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ராமுடைய ஸ்கூல் பெரிய உதாரணம். பறந்து போ நிச்சயமாக எல்லாருமே தேட்டரில் பார்க்க வேண்டிய படம். தயவு செஞ்சு எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்த அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தை எங்கே ஆரம்பிக்க, நாங்கள் இந்த படத்தை பற்றி பேச ஆரம்பித்து விஜய் டிவியோட அட்ரஸ் மாதிரி 3 கரோனா, 2 லாக்டவுன், மாரி செல்வராஜோட 3 படம் எல்லாமே ரிலீஸ் ஆகி முடிஞ்சது. ஆனால் அந்த நட்பு வந்து சத்தியமாக என்னால் மறக்க முடியாத ஒரு நட்பு. ராம் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சென்சிட்டிவ், மோஸ்ட் சென்சிபிள் ஓவர்க்ரவுன் பேபி. அதாவது அவரோட வில்லன்கள் வந்து கூடயே இருக்கிற அசிஸ்டன்ஸ் தான். அவரை வந்து குழந்த மாதிரி தாங்கி பார்த்துப்பாங்க எப்போவுமே. அப்படி ஒரு டீம். அந்த டீமுக்கு நான் இன்ட்ரடியூஸ் ஆனது வந்து இட்ஸ் அ போன். தேங்க்யூ ராம் ஃபார் இன்ட்ரடியூசிங் மீ இன் டு யுவர் வேர்ல்ட். ராமோடைய சென்சிபிலிட்டி என்னென்னா, சினிமாவுக்கு வந்து பாம், கார் சேஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அவருக்கு அவசியமே இல்லை. அவருக்கு மனிதர்கள் போதும். அந்த மனிதர்களுக்குள்ளே இருக்கிற அந்த காம்ப்ளிகேஷன், அவங்க கோ த்ரூ பண்ணுற விஷயங்கள், அந்த சென்சிபிலிட்டி போதும் ராமுடைய ஒரு அழகான படம் பண்ண. அவ்வளோ பெரிய ஜீனியஸ். எங்கள் கூடயும் படம் பண்ணுவாரா அப்படின்னு நாங்கள் பேச ஆரம்பித்தோம். தமிழ் சினிமாவில் கதை கேட்கும்போது ஒரு 100 கதை கேட்டோம்னா ஒரு 5 கதை ஓகே ஆகும். ஆனால் ராமோட மட்டும் அந்த ஒரு 5 வருஷ பயணத்தில் வாரத்துக்கு 1 தடவையோ 2 தடவை மீட் பண்ணும்போதெல்லாம் 2 கதை சொல்லுவார். சொல்கிற கதையெல்லாம் ஓகே பண்ணலாம். ஒரு பாயிண்டில் கூட்டி வெறுத்துட்டார். நீங்கள் படம் பண்ணுறீங்களா இல்லையாடா, எத்தனை கதை தான் ஓகே பண்ணுறது, எத்தனை கதையை தான் நானும் உட்காந்து கேட்குறது, எல்லாம் பண்ணி கதை ஓகே இதை போகிறோம் அப்படின்னே ராம் அடுத்த நாள் வந்து அது வேண்டாம், நம்ம வேற ஒன்று பண்ணலாம் அப்படின்னு. அதாவது கதை நமக்குள்ள கொட்டி கிடக்குதுன்ற ஒரு கர்வம் ஒருத்தருக்கு. அவரை எவ்வளோ பெரிய, அது வந்து ராமுக்கு அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. கதை சொல்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அது மாதிரி தான் இந்த படமும். ஒரு நம்ம மறந்து போன, நம்ம பெருசா சண்டை சச்சரவு இதுகளை கொண்டாடி நம்ம வந்து சின்ன சின்ன ஸ்பரிசங்களை மறந்து போயிட்டோம். அப்படிப்பட்ட ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் தான். ஒரு அப்பா, மகன், ஒரு அம்மா, ஒரு சின்ன ஃபேமிலி. இந்த படத்துல வர்ற ஒவ்வொரு கேரக்டரும் உங்களுக்கு நாங்கள் எதுவுமே ஓவர் ப்ராமிஸ் பண்ணல. உங்களுக்கு இதில் பெரிய சீட்ல இருந்து உங்களை வெளியே தூக்கி போடுற அளவுக்கான ஒரு ரியாக்ஷன் அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. ஆனால் நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் வந்து உங்களுக்குள்ள இருக்கும். ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் மணிக்கணக்காக உட்காந்து ஆடியன்ஸ் பேசினாங்க அதை பற்றி. எப்படி இவ்வளோ பெரிய சத்தமான சினிமா உலகத்தில் இவ்வளவு சட்டிலான ஒரு எமோஷனை வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொடுத்தீங்க அப்படின்றதுக்கு. இன்னைக்கு அந்த பையன் வந்து சும்மா இருக்கான். ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவன் தான் ஹீரோ. அவனுக்கு வந்து நாங்கள் எல்லாம் சொம்பு தூக்கிட்டு சுற்றிட்டு இருந்தோம். அப்படி கொண்டாடினாங்க. ஏன்னா பிகாஸ் ஹிஸ் எஃபர்ட் இன் தட் மூவி இஸ் தட் மச். செக் கேக்குதா? ஓகே. அவனோட எஃபர்ட் இந்த செக் ஓகே. இந்த படத்துல அவன் போட்டிருக்க உழைப்பு வந்து அவன் ராம்கிட்ட வரும். ஆக்சுவலாக எனக்கு ராம் மேலே ஒரே ஒரு கோவம் இருக்குது. எனக்கு வந்து ராமோடைய மகனை தான் நடிக்க வைக்கணும்னு ஆசை. அது நான் எவ்வளோ சண்டை போட்டு பார்த்தேன். பட் திஸ் பாய் கேம் இன் டு அவர் லைஃப். அவனுக்கு வந்து ஸ்விம்மிங் கற்றுக் கொடுத்து, ஃபுட்பால் கற்றுக் கொடுத்து, ராம் உண்மையிலே சொன்னால் அவனை ஓட கற்றுக் கொடுத்தேன்னு வேறு சொன்னேன். அந்த அளவுக்கு அவனை ட்ரெயின் பண்ணி ஹி வாஸ் ரெடி. அண்ட் அவன் டெலிவர் பண்ணது வந்து இட்ஸ் லைக் அமேசிங். டு ஆக்ட் வித் பீப்புள் லைக் கிரேஸ், அஞ்சலி அண்ட் சிவா. அவன் வந்து பயப்படவே இல்லை. அப்படி ஒரு எஃபர்ட்லெஸ் இது. அதுக்கு வந்து ஒரு டீம் வேணும்ல. அந்த டீம் தான் ராமோடைய அசிஸ்டன்ஸ் அண்ட் ராம். ஐம் ஸோ ஹாப்பி. Hotstar is so happy that we are working with you, Ram. So, thank you so much for this movie. Thank you, team. இது பாசிபிள் ஆனது என்னுடைய டீமில் இருந்து ஒரே ஒரு நம்பர் தான் காரணம், நரன். தேங்க்யூ ஃபார் திஸ் மூவி, நரன். இட்ஸ் லைக் இந்த மாதிரி ராம் கிடைச்சனால ராம் ஆஃபீஸுக்கு அன்னைக்கு வந்த மாதிரி எங்களுக்கு கிடைச்சாரு. மாதிரி கூட படம் பண்ணோம். ஸோ I'm happy to work with this team, and thank you everyone for collaborating with us in this. Madan Karke irukattum, Santosha irukattum, Think Music Santosha irukattum, for everyone.
அண்ட் ஆல் த ஆக்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். இப்போ ஜாலியாக சந்தோஷமாக இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, 5 வருஷம் கழித்து சாரோட படம் வருது அப்படிங்கிறது, அது நான் ஸ்பாட்டுக்கு போகாத ஒரு படம் கூட சொல்லலாம். மற்ற எல்லா படத்துலேயுமே நான் வேலை பார்த்துருக்கேன். இந்த ஒரு படம் தான் வேலை பார்க்க முடியல அப்படிங்கிற வருத்தம். வேலைனா ஸ்பாட்டில் போய் பார்க்க முடியல அப்படிங்கிற வருத்தம். ரொம்ப என்ன சொல்கிறதுனா மைண்ட் ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பறந்து போவை பற்றி 7 கடல் 7 மலை முன்னாடியே ரிலீஸ் ஆனாலும், முன்னாடியே ரெடி ஆனாலும் பறந்து போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு எனக்கு. சார் ஜாலி மூடில் ஒரு படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அது பறந்து போ முன்னாடி வர்றது இன்னும் சந்தோஷம். இந்த என்ன எப்படி பேசுனது தெரில, ரொம்ப பதட்டமாக தான் இருக்குது. ஒரு ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஒரு மைண்ட் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா சார் வந்து அடிக்கடி சீரியஸாகவே டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல. ஆனால் நாங்கள் பயங்கரமாக ஜாலியாக டிஸ்கஸ் பண்ணுற விஷயங்கள் வெளியே வர மாட்டேங்குது எப்படி வருத்தம் இருக்கும். ஏன்னா எனக்கு அதிகமாக காமிச்ச படம் காமெடி படங்கள் தான் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பார்ப்போம். அதிகமாக பார்த்த படங்கள் காமெடி. அது மிட் நைட்டு ஆகிட்டுனாலே அந்த சிடிஎஃப்லாம் உள்ளே லாக் பண்ணி எடுத்து சொல்லுவார். எடுத்து வச்சோம்னா ஃபுல்லாக காமெடி படமாக தான் இருக்கும். மைக்கேல் மேலே காமராஜா, அது ஒரு கிட்டத்தட்ட 100 தூரம் பார்த்துக்கணும் நினைக்கிறேன் அந்த படத்தை. மைக்கேல் மேலே காமராஜா, பஞ்சதந்திரம். ஒரு நாள் அது எந்த அளவுக்கு இருக்கும்னா ஞாபகம் வச்சு அந்த படத்தெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பார். அந்த படத்தை எடு. நானே நிறைய ட்ரிப் அந்த காமெடி படங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்னையவே வந்து களவாணி வந்தப்போ வந்து இந்த மாதிரி தான் நீ படம் பண்ணணும். ஏன்னா விழுந்து சிரிச்சாங்க அந்த படத்துக்கு, களவாணி படத்துக்கு. டேய் இப்படி படம் பண்ணிவிடுவாடா, எப்படி இப்போ ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை பயங்கரமாக. ஆடியன்ஸ் வந்து ஒரு லைஃப்பை, ஒரு நிஜத்தை பார்த்து அந்த நிஜத்தை அக்செப்டபுளாக நேர்மையாக அந்த நிஜம் வந்து அவங்கள வந்து தப்பான விஷயமா யோசிக்க வைக்காமல் அந்த நிஜம் அந்த வாழ்க்கையை ரசித்து அவங்க சிரிக்கணும். வாழ்க்கைக்குள்ள நமக்கு இருக்கிற நமக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகள் வச்சு நம்ம சிரிப்போம்ல, அந்த மாதிரியான மூமெண்ட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு படத்துக்கு போயிருந்தோம் நானும் சாரும். ஒரு செகண்ட் ஷோக்கு போயிருந்தோம். படம் பேர் சொல்ல வேணாம். படம் ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷம் இருக்கும். என்னடா படம் வரப்போன்னு கூட்டி வந்துட்டார். நான் ரொம்ப வெயிட் பண்ணேன் சார், இதுக்கப்புறம் இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி. அவங்களாம் வந்து கிழிச்சாங்க, நீ வாடா அப்படின்னு கூட்டி வந்துட்டார். கூட்டி வந்து ஒரு 2 மாதம் கழித்து அந்த படத்தோட காமெடி வந்து ஆதித்யா டிவியில் ஓடிட்டு இருக்கு. எனக்கு இந்த படத்தோட டிவிடி வேணும் அப்படின்னு கேட்டேன். அப்போ நான் சொன்னேன், சார் இந்த படத்தை நம்ம தேட்டருக்கு போனோம், இந்த படத்துக்கு தேட்டருக்கு போயிட்டா பாயில் கூட்டி வந்தீங்க அப்படின்னு சொன்னேன். டேய் இந்த படத்தை டிவிடி வாங்கிட்டு வாடா, காமெடி மட்டும் பார்ப்போம்டா அப்படின்னு சொல்லி. அப்போ வாங்கிட்டு வந்து பார்த்தா அந்த டிவிடி அந்த படத்தோட காமெடியை எத்தனை நாள் பார்த்தானே தெரியாது. அது வடிவேல் சார் நடித்த படம். அந்த காமெடியை பார்த்துக்கிட்டே இருப்பார், விழுந்து சிரிச்சிட்டே இருப்பார். அப்போ அவர் என்கிட்ட பேசுகிறது எல்லாமே அதிகமாக 2 பேரும் தனியாக இருக்கும்போது பேசுகிறது எல்லாமே பயங்கர காமெடி சென்ஸாக. என்னோட விஷயம் இருக்குல்ல, எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஹியூமர்ஸை வந்து அதிகமாக வெளியே எட்டு வந்தது அவர் தான். என்னை பற்றி பேசிகிட்டே இருப்பார், என்னை பற்றி கேட்டுகிட்டே இருப்பார். அது எல்லாமே பயங்கரமாக வந்து தங்கமீன்கள் ஷூட்டிங் அப்போ ஒன்று நடந்துச்சு. அப்போ நான் ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பேன். தங்கமீன்கள் ஷூட்டிங் அப்போ வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து பாம்பு கடிச்சிருச்சு. ரொம்ப ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்சு நடந்துருச்சு. அப்போ நான் வந்து பயங்கரமாக அவர்கிட்ட வந்து அழுது வீட்டுக்கு போன ஆஃபீஸ் போன சொல்லிட்டு இருக்கும்போது, ஊருக்கு போன சொல்லிட்டு இருக்கும்போது, அவனுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டுங்க ஊருக்கு அனுப்புங்க அப்படின்னாங்க. அப்போ நான் அழுதுகிட்டே சொன்னேன், எனக்கு பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லி. அவள் பக்கத்தில் இருந்துகிட்டே வந்து பாஸ்போர்ட் திருநெல்வேலிக்கு போக தேவையில்லடா அப்படின்னு. எனக்கு அப்போ வந்து இப்போ நினச்சி பார்க்கும்போது பயங்கர வந்து ஐயோ இப்போலாம் இருந்துக்குமேன்னு சொல்லிட்டு அவள் அப்போ வந்து அதை தெரியாமல் பக்கத்தில் இருந்து காது பக்கத்துல வந்து சொன்னார், டேய் திருநெல்வேலிக்கு போயிருக்கிற பாஸ்போர்ட்டு டிக்கெட் போட்டால் போயிட்டு வரான்னு சொன்னார். 2 பேருமே நிறைய நாள் வந்து அதுக்கப்புறம் எந்த பாயிண்டில் நாங்கள் மாறினோம்னு யோசிச்சு பார்த்தா இனி 2 பேர்த்தையும் ரொம்ப சீரியஸாக மாற்றின பாயிண்ட்னா ஈழ பிரச்சனை தான் சொல்லலாம். ஈழ இஷ்யூஸ் நடக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அந்த இரவுகள் தான் அரசியல் அதிகமாக. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்ட இருந்த இன்னசென்ட் கிராமத்தோட வாழ்க்கை, கிராமத்தில் நான் பண்ணுற சேட்டைகள், நீ என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி 2 பேரும் அதை பற்றியே பேசி இப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழலடா, இந்த வாழ்க்கையில் இவ்வளோ சந்தோஷம் இருக்கா ஜாலி இருக்கான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது 2009 சினிமாவே வேண்டாண்டா அப்படிங்கிற அவரோட அந்த ஈழத்தோட பாதிப்பு உச்சம் அவரை வேற ஒரு பக்கம் திருப்பிச்சு. சினிமாவை தாண்டி இது இந்த இனம் இந்த மொத்த இஷ்யூஸும் அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் முதலியாக 2 பேரும் அவர் மனசை விட்டு அரசியல் பேச ஆரம்பிக்கிறார். அப்போ அவர் இவ்வளோ காத்திரமான அரசியல் பேசுறதை நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அந்த இரவுகள் தான் டோட்டலாக என்னோட படங்கள் என்னோட சினிமா கேரியரே மாற்றுது. அந்த 2009 அவர் பேசுனதுக்கப்புறம் டோட்டலாக அரசியலாகவே 2 பேரும் பேசி சந்திக்கிற ஆட்கள், பேசுகிற ஆட்கள், சினிமா கூட வேணாண்டா ஏதாவது பண்ணி ஆகுண்டா அப்படின்னு சொல்லிட்டு விடிய பேசிகிட்டே இருப்போம். அப்படி தான் அரசியல் வந்துச்சு. அந்த அரசியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் கதைகள் சொல்ல ஆரம்பித்தேன். அந்த கதையில் கேட்டுட்டு அவர் இன்னும்
அப்போ இதெல்லாம் பண்ணுமாடா, இதை பண்ணுடான்னு சொல்லி என்னை ட்ராக் மாற்றி விட்டது இந்த விஷயத்தினால தான். இல்லைனா நான் கண்டிப்பாக ஒரு வில்லேஜ் ஹியூமரான களவாணி மாதிரியான வில்லேஜ் ஹியூமரான படங்கள் நிச்சயமாக அவர் விரும்பக்கூடிய ஸ்டைலில், அவரை நம்பக்கூடிய, அவரை சிரிக்க வைக்கக்கூடிய ஸ்டைலில் படங்கள் பண்ணியிருப்பேன். ஏன்னா அவருக்கு வந்து என் படத்தில் சிரிப்பு, நான் உன் படத்தை பார்த்து சிரிக்குன்னு நினைக்கிறேன்டா அப்படிம்பார். அதுக்கப்புறம் என்ன நினச்சிக்குவாருன்னா, வாழை தான் ரொம்ப சிரித்து பார்த்தாரு. நான் நீ நினச்சி பயங்கரமாக சிரித்து பார்க்கறேன்டா, சிரிக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பார். இப்போ என்னென்னா என் பையனை பற்றி பேசி பயங்கரமாக அவன் என்ன பண்ணான், வீக்லி ஒரு டைம் ஃபோன் பண்ணி அவன் என்ன பண்ணான், அவனை அனுப்பிவிடுன்னு சொல்லிட்டே இருப்பார். எனக்கு ரொம்ப ஆசை, சார் மையனை பற்றி நிறைய கதைகள் சொல்லுவார். நம்ம எப்போ இவட்ட இந்த பில்டப் பண்ணி இந்த கதையெல்லாம் சொல்கிறது, ஒரு அப்பாவாயிட்டோம், நம்ம அப்பாவாயிட்டோம் அப்படிங்கனால நம்ம எப்போ இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்கிறது அவர்கிட்ட, இவன் இப்படி பண்ணான் சார், அப்படி பண்ணான் சார். எனக்கு அந்த மாதிரி ஆசைனா லைஃப்பில் ப்ரைடாக கதை சொல்லவே இல்லை. நம்ம ப்ரைடுனா நாம் பையன் தான் நம்மளோட ப்ரைடு நினைப்போம்ல. என்னடா லைஃப்பில் ப்ரைடாக கதை சொல்லவே இல்லையா, பையன் இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு சொன்னால் அது பயங்கர சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ அவன் வந்து சாரை வச்சு தான் நீ ஓட்டுறான், ஆல் அப்பாஸ் லையர்னு சொல்லி இந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டான். எது எப்போ எடுத்தாலும் அதை கூப்பிட்டு கேட்டே இருப்பான். சார் லைஃப்பில் நடந்த மாதிரி, சார் சொல்கிற கதைகள் மாதிரி நமக்குலாம் எப்போ நடக்குமா, அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது, இப்போ சமீபத்தில் சார் ஃபோன் அடிச்சுட்டு ஜப்பான் போயிருந்தேன். அப்போ அடிக்கடி ஃபோன் அடிச்சுட்டு, இப்போ ஜப்பானில் எங்கே போனேன், எதை பார்த்தேன், மிஸ்கின் மாதிரி அக்கிராக வருஷாவை கல்லறைக்கு போ அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். அப்போ அந்த ஒரு பாட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருந்தார். அந்த பாட்டு நான் பார்த்துட்டு அவரை பேசிக்கிட்டு நான் காரில் வந்துட்டுருக்கேன் ஜப்பானில். அப்போ என் பையனை வந்து ரூமில் டயர்டாக இருந்தாலும் தூங்க போட்டு நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு, ஜப்பானில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்க்கறதுக்காக போயிருந்தோம். அவன் மட்டும் தூங்கிட்டு தான் நாங்கள் ஃபேமிலியாக அவனையும் அவனோட பாட்டியும் தூங்க வச்சுட்டு நாங்கள் ஃபேமிலியாக ஜப்பான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம். போய் பார்த்துட்டு பேசிட்டு ஒரு நைட்டு ஒரு 10:30 மணி 11 மணிக்கு வந்துட்டு இருக்கோம். காரில் ஃபோன் வருது, பையனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜப்பானில் எப்படா காணாமல் போவான், ரூமில் தூங்கிட்டு இருந்தவன்னு சொல்லிட்டு பயங்கரமாக எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில. அப்போ தான் அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அவன் கதவை கேட்டுக்குள்ள பூட்டி போட்டு வெளியே ஓடுறது ஷாட்டு. அதை பார்த்துட்டு தான் பேசிட்டு வந்துருக்கோம் காரில். பையனை காணும் ஜப்பானில், அவங்க அம்மா அப்பா அவங்க பாட்டி ஃபோன் பண்ணி பயங்கரமாக அழுறாங்க, பையனை காணும் அப்படின்ட்டு. ஜப்பானில் குட்டி குட்டியாக இருக்குது ரூம்லாம். என்னென்னு கத்துனா பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து பயங்கரமாக ஏதோ ஆக்கிய டோட்டலாக ஏதோ நடக்க போகுது. ஏன்னா எனக்கு வந்து அந்த ஹோட்டலோட காரிடார் அண்டு லிஃப்ட்டு, ஏன்னா அவன் என்னென்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியும். இப்போ ஒன்று ஓப்பன் பண்ணிவிடுவான், பட் அது உள்ளே போய் திருப்பி அங்கேருந்து வெளியே வர தெரியாது, லிஃப்ட்டுக்கு லாக் ஆகிருப்பானா அப்படிங்கிற எல்லா பயமும் வந்துட்டு போகுது. வாழ்க்கையில் ரொம்ப நாள் கழித்து ஒரு பெரிய துன்பத்துக்கு தயாராக போகிறோம் அப்படிங்கிற பயத்தில் நான் வேகமாக அங்கேருந்து ஓடி வரேன், ஜப்பான் ஹோட்டலுக்கு ஓடி வரேன். வந்தால் ரிசப்ஷனில் 2 ஜப்பான் ஆண்டிகள் மட்டும் உட்காந்து அவன் வந்து சிரித்து பேசிக்கிட்டு இருந்தான். ஒரு 3-3.5 வயசு தான் ஆகுது. அவன் ஓடி வந்து அவனை தூக்கிட்டு அப்போ என்னடா அப்படின்னு கேட்டால் கண்ணு மட்டும் கலங்கி இருந்துச்சு அவனுக்கு. நீ எங்கே போனேன் அப்படின்ட்டு கேட்டான். நான் இந்த மாதிரி ஃப்ரெண்டு வீட்டு போனேன், தூங்கிட்டு தானே இருந்தேன் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க பாட்டி வந்தாங்க, பயங்கரமாக அழுதாங்க. அப்போ தான் இந்த மாதிரியான வேர்ல்டு அந்த ஆட்டிடியூட்டை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கேன். என் லைஃப்பில் அப்படி கிடையாது. ஏன்னா எங்கள் அப்பா கூட நான் இருந்ததே இல்லை. நான் வேலைக்கு போனேன், எங்கள் அப்பா நான் வேலைக்கு போகிற டைம், சின்ன வயசில் வேலைக்கு போகிற டைம் எங்கள் அப்பா வீட்டில் இருப்பார், எங்கள் அப்பா வேலைக்கு போயிடுவார். அப்பாவும் பையனும் பிரிந்து வேலை பார்த்த வாழ்க்கை என் வாழ்க்கை. சின்ன வயசுலேயே நான் வேலைக்கு போயிட்டேன். அப்போ எனக்கு அந்த அப்பாவோட இன்ட்ராக்ட் பண்ணுறது, அப்பாவை தேடுறது அப்படிங்கிறது எனக்கு இல்லவே இல்லைங்க. அவங்க அப்பா வேலைக்கு போய்ப்பான்னு எனக்கு தெரியும். ஆனால் அப்போ தான் அவன் சொல்ல, நீ எங்கே போனேன்ட்ட கேட்டான். ஃபஸ்ட் டைமாக என்னை பார்த்து கேட்குறான், நீ எங்கே போன அப்படின்னு கேட்குறான். நாங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன்னு சொன்னேன். என்ன நடந்துச்சுன்னு கேட்டால், இவன் எந்திரிச்சிருக்கான், என்னை காணும். அவங்க பாட்டி ஒரு ரூம் போட்டிருந்தோம், நான் தனியாக ரூமில் இருந்தேன். சரி அப்பா ரூமில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணியிருக்கான், கதவை பாட்டிக்கு தெரியாமல் ஷூலாம் மாட்டி, பேம்பஸ்லாம் போட்டிருந்தான், பேம்பஸ்லாம் கழட்டிட்டு பேண்ட் ஷர்ட் பாட்டி ஷூ மாட்டி வெளியே டோர் லாக் பண்ணிட்டு என் ரூம் போயிருக்கான். அந்த காரிடார்லேயும் நடந்து போயிருக்கான். என் ரூமும் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கான், அங்கே லாக் ஆகிருக்கு. திருப்பி இங்கே வந்து ஓப்பன் பண்ணி இது க்ளோஸ்டாக இருக்குது. அவனுக்கு உள்ளே போக முடியல. அந்த காரிடார்லேயே அலைஞ்சிட்டு இருந்திருக்கான். பக்கத்துக்கு யோசிச்சு பார்த்துருக்கான், தட்டி பார்த்துக்கான், அவங்க தூங்கிட்டு இருந்திருக்காங்க. எல்லா ரூமையும் தட்ட ஆரம்பிச்சிட்டான். போய் எல்லா ரூமையும் தட்டியிருக்கான். ஏதோ ரூம்லேருந்து 2 பேர் வெளியே வந்திருக்காங்க. அவங்ககிட்ட வந்து எழுதி கொடுத்துருக்கான், மாரி செல்வராஜ்னு எழுதி கொடுத்துருக்கான், டேரக்டர் மாரி செல்வராஜ்னு எழுதி கொடுத்துருக்கான். எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க சொல்கிறாங்க, அந்த 2 லேடிஸ்ன்னு சொல்கிறாங்க, டேரக்டர் மாரி செல்வராஜ்னு எழுதி கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அவன் கீழே போய் கொடுத்தோம், நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இங்கே உட்கார வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. எனக்கு அவ்வளோ நேரம் பயமாக இருந்த பயம் வந்து அவனை வந்து இந்த எக்ஸ்போசரில் இருக்கான் அப்படிங்கும்போது சார் ஃபஸ்ட் டைமாக நான் வந்து அதை பயங்கரமாக ப்ரைட் பண்ணேன். சார்ட்ட உடனே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னேன். அவர் சிரிச்சு உருண்டு கிடந்தார். இதுக்கப்புறம் நீ வந்து உன்னோட சினிமா மாறும், உன்னோட மொழி மாறும், சமூகத்தின் மீது உனக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை பிறக்கும், நீ வந்து உனக்குள்ளே இது வரைக்கும் இருந்து கூட்ட இந்த விஷயம் எல்லாத்தையுமே அவன் சேஞ்ச் பண்ணுவான், அந்த பார்வையை சேஞ்ச் பண்ணுவான், பெரிய நம்பிக்கையை கொடுப்பான்ட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார். மறுநாள் காலையில் நாங்கள் வெளியே அவுட்டிங் கிளம்புறோம். நானும் அவன் தனியாக நின்றுட்டு இருக்கேன். அவன் கையை சிக்கன் பிடிச்சிட்டு இருக்கேன், எங்கேயாவது போயிடுவானு சிக்கன் பிடிச்சிட்டு இருக்கேன். அந்த 2 ஜப்பான் ஆண்டியன் தள்ளி நடந்து போயிட்டு இருக்காங்க.
அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் போவாங்க அப்படின்னு சொல்கிறான். அவங்கள கூப்பிட்டு அதுக்கப்புறம் ஒன்றா வச்சு 4 பேர் ஒன்றா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, அப்பா நம்ம இந்த லைஃப் நம்ம வாழலை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது. சார் பிறந்து படம் பார்த்துட்டாரு, கதை சொல்லும் போது எல்லாமே எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, மயன் ஞாபகத்துக்கு வந்துட்டே இருந்தேன், சாரோட பையன். இது சாரோட பையன் கதையாக நான் எடுத்துக்கிறதா இல்லை சார் என்னெல்லாம் பண்ணியிருப்பான்னு யோசிப்பேன்ல. ஏன்னா சார் அப்பா என்கிட்ட ரொம்ப பேசுவார். அப்போ சாரோட அப்பா என்ன பேசும்போது இது சாரோட கதையாக எடுத்துக்கிறதான ஒரு டவுட் இருக்குது எனக்கு. ஏன்னா அவர் லைஃப் இப்போ இல்லை, நம்ம இப்போ தான் அந்த லைஃப் வாழ்கிறோம். எங்கள் சார் வந்து அவர் சின்ன பையனாக இருக்கும்போது இந்த லைஃப் தான் வாழ்ந்துருக்காரு. அவர் அதிகமாக வந்து நிச்சயமாக பார்த்தா இது அவரோட லைஃப் தான் நான் எடுத்துக்குவேன். ஏன்னா ஆனால் அதில் உண்மையான சொல்ல வேண்டிய விஷயம்னா, சாரோட அப்பாவும் பொய் சொன்னது கிடையாது, சாரும் எங்ககிட்ட பொய் சொன்னது கிடையாது. இது 2 தான் முக்கியமான விஷயம். ஆலப்பா ஸ்லைன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு அப்பாவா சார் ஒரு இடத்த கூட பொய் சொன்னேன். ஆனால் நான் ஏகப்பட்ட பொய் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. நான் வந்து இந்த உலகத்தில் நிறைய பொய் சொன்னேன்னா அவர்கிட்ட தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒருத்தர் நம்ம யார்கிட்ட பொய் அதிகமாக சொல்லுவோம் யோசிச்சுப்பாங்க, நம்மளை இவங்களை விட்டுறக்கூடாது, நம்மளை இவங்க விட்டுறக்கூடாது, நம்மளை வந்து இவங்க போன்னு சொல்லிடக்கூடாது, நம்மளை வந்து சந்தேகப்பட்டுறக்கூடாது, ஒரு நிமிஷம் கூட நம்மளை மறந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் நம்ம நிறைய பொய் சொல்லுவோம். அப்படி நான் நிறைய பொய் சொன்னால்னா எங்கள் டைரக்டர் தான். ஏன்னா காதலிக்கும் போது நீங்கள் பொய் சொல்லி தான் ஆகணும். என்னோடய காதலியை தேடி போகும்போது நான் பொய் சொல்லி தான் ஆகணும். நிறைய பொய் சொல்லிட்டு போயிருக்கேன். ஆனால் அவர் ஒரு நாளுமே இது என்கிட்ட ஒரு பொய் சொன்னால் தான் எனக்கு ஞாபகமே இருக்குது. இப்படி சார் இப்படி பொய் சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு ஞாபகமே எனக்கு இருந்ததே இல்லை. பொய்யே சொன்னது கிடையாது. ஆனால் அவர் அவங்க அப்பாட்ட நிறைய பொய் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. எனக்கு யோசித்து பார்க்கும்போது இந்த கதை வந்ததில் ஒரு பெரிய சந்தோஷம். இந்த படம் பார்க்கும்போது, இந்த படம் ஆரம்பித்த நாள்லேருந்து சிவா தான் ஹீரோன்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஷாக்கு எல்லாத்துக்குமே. சிவா ஷாக்கு. எனக்கு என்ன பயம்னா, மம்முட்டி சார் ஸ்பாட்லேயே நம்ம வந்து மம்முட்டி சார் அதையே நம்ம பயந்துக்கிட்டு இருந்தோமே, இப்போ சிவா கூட எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பயம் இல்லாமல் இந்த படம் எப்படி ஒன்றும் இல்லை, இந்த ஸ்பாட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பயம் இருந்துச்சு. டெய்லி ஃபோன் பண்ணி அமுதன்ட்ட கேட்பேன், அடிச்சு எப்படி போயிட்டு இருக்கு ஸ்பாட் அப்படின்னு கேட்பேன். அது ரொம்ப ஜாலியாக இருக்காங்க 2 பேரும் அப்படிம்பாங்க. 2 பேரும் நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. சரி ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சா அப்படின்னு கேட்டால், சிவா ஏதோ படத்துக்கு போயிருக்காரு வந்து ஆரம்பிச்சு. சார் மாறிட்டாரா இல்லை சிவா கூட போய் மாற்றிட்டாரான்னு தெரில. பயங்கரமான சிந்தைகள் இருந்துச்சு. அப்போ இந்த காலகட்டத்தில் சார்ட்ட ஒரு பயங்கரமான ஒரு என்னையை பார்க்கும்போதெல்லாம் பேசுகிற மொழி சந்தோஷமாக ஹாப்பியாக பேசிட்டே இருப்பா. என்னடா நம்ம சினிமா எதுக்குடா எடுக்கிறோம், ஒரு காலத்தில் சினிமா எதுக்குடா எடுக்கிறோம், எந்த ஆர்ட் நம்ம உருவாக்க கலை எல்லாமே ஏதோ வகையில் நம்மளை சந்தோஷப்படுத்தணும்னாடா, நம்மளை வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும்னாடா அப்படின்பாரு. நான் ரொம்ப டிப்ரெஷனாகவே இருப்பேன்னு அவருக்கு தெரியும். ஏய் இதுக்கு இப்படி எதுக்கு ஏன் இவ்வளோ எமோஷனலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த படத்தெல்லாம் காட்டி, இந்த விஷயத்தெல்லாம் காட்டி, எனக்கு இந்த படம் பார்த்ததை விட அவர் படத்தை பற்றி சொன்னது அதிகம். இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா, எனக்கு இன்னும் ஞாபகத்துக்கு இந்த ஷர்ட்டை நான் அசிஸ்டன்ட் ஆகும்போது, நான் ஆஃபீஸ் பாய் ஆகும்போது இந்த சட்டை ஒன்று இருந்துச்சு. அது நான் வந்து ரொம்ப நாள் நான் எடுத்துகிட்டு போய் நான் ஸ்கிரிப்ட் எழுதும்போது, நான் ஊர் சுற்றும் போது அந்த சட்டையை நான் போட்டு அலைஞ்சேன். திருப்பி அதே மாதிரி ஒரு சட்டையை எப்படி கண்டுபிடிச்சி எனக்கு போய் ஷாக் ஆகிடுச்சு. நம்ம கொண்டு இது வந்து சொல்லாமல் வேண்டாமன்னு தெரியல. அந்த சட்டையை போட்டுட்டு ரொம்ப நாள் நான் அலைஞ்சிட்டு இருந்தேன். அந்த ஃபோட்டோஸே இப்போ ராமேஸ்வரத்துலாம் போனேன். அவர்கிட்ட போய் சொல்லிட்டு அந்த சட்டையை போட்டு ராமேஸ்வரத்துக்குலாம் போனேன். அவ்வளோ இந்த படம் ஃபுல்லாக சட்டை போட்டிருக்காரு. எனக்கு அதுதான் ஆச்சு. இந்த படம் ஃபுல்லாக சட்டை போட்டு ரோட்டில் அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. நான் இதே சட்டையை போட்டு ராமேஸ்வரம் ஃபுல்லாக அலைஞ்சிட்டே இருந்தேன். ஏதோ வகையில் எப்படி பார்த்த எல்லா வகையிலையும் ஒரு மகனா நின்று பார்க்கும்போது இந்த கதை அப்பா லைன்னு சொல்லும்போது பொய்யே சொல்லாத ஒரு அப்பா ராம் சார் எடுத்த படம் தான் பறந்து போ. அவரை பற்றியான எந்த பொய்யுமே சொல்லாமல் எல்லா படைப்புகள்லையுமே அவரை பற்றியான பொய்கள் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பார். அவர் உருவாக்குற மனிதர்கள்ட்ட பொய் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பார். ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணும்போது நான் இப்போ டேரக்டராக நான் கற்றுக்கிட்ட லேர்னிங் என்ன அப்படின்னு அவர்கிட்ட பெரிய முக்கியமான விஷயம்னா, தான் உருவாக்குற கதாபாத்திரங்கள்ட்ட பொய் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பார். அது ரொம்ப பாலபாடமாக எனக்கு ஓடிட்டே இருக்கும். அவன் இப்படின்னா அப்படி அவன் சொல்லக்கூடிய அதை காட்டக்கூடிய வல்லமை, அதை காட்டக்கூடிய துணிச்சல் உனக்கு இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீ பொதுவாக மூடி மறைச்சி நல்ல பேர் வாங்கணுக்காக ஒன்று பண்ணக்கூடாது, பொய் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அப்படி ஒரு பொய்யற்ற மனிதர் எடுத்த படம் தான் பறந்து போ. அப்படி அவர் எல்லா படத்துலையுமே அந்த பொய் இருக்காது. அவருக்குள்ளே என்ன தோணுதோ அது எப்படி எடுப்பார். இந்த படம் நிச்சயமாக ஏன்னா ரொம்ப சந்தோஷமான நாள் எங்களுக்கு. ஏன்னா இப்போ அருண் விஸ்வா சொன்ன மாதிரி ஜூலை 4 2 படம் ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட அந்த படத்துக்கு இதே மாதிரி நான் போய் பேசி ஆகணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ப்ரொடியூசராக இருக்கார், நான் ஒரு டைரக்டராக இருக்கிறேன். சார் வந்து டைரக்டர் ஆகிட்டு 3 படம் ஒன்றா ரிலீஸ் ஆகுது. இந்த 2 படம் ஒன்றா ரிலீஸ் ஆகுது. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதில் முக்கிய சொல்ல போனா கிரேஸ் அவங்க கும்பலாங்கி நைட்ஸ் பார்த்துட்டு பயங்கரமாக பிடிச்ச ஆக்டர். சார் படத்தை நடிக்கணும்னு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. ஏன்னா நிச்சயமாக ஒரு
அவங்களாம் வேறு ஏதாவது படத்தில் வச்சா ஒரு பயம் வரும்ல, என்னடா இந்த படத்தில் மாட்டிட்டாங்கன்னு தோணும். பட் சார் படத்தில் அவங்க நடிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம். இந்த பையன் எனக்கு வந்து நிறைய நேரத்தில் அவன் வந்து மையனை ஞாபகப்படுத்தினான். ஏன்னா அப்படியே அவன் வந்து தான் பையனை பார்த்ததை, அவனோட ஆட்டிடியூட்டை, அவனுக்குள்ள அவன் ஒரு விஷயத்தை எவ்வளோ சவுண்டாக கேட்பான், ஒரு விஷயத்தை எவ்வளவு நாசுக்காக கேட்பான், எப்படி லாக் பண்ணுவான், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ண மாதிரி, எல்லாத்தையும் பார்த்து பார்த்து இவனை உருவாக்குன மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்னோட ஃபாதர், என்னோட அப்பா ராம் சார் வந்து அவர் எடுத்த அந்த படத்தை பார்க்கும்போது நான் என்னையை உருவாக்குன அந்த ஃபீல்டில் தான் நான் பார்க்குறேன். என்னையை வந்து நான் அவர்கிட்ட என்னெல்லாம் ஆசைப்பட்டேன், என்னையை எப்படி உருவாக்குனாரு, அந்த ஃபீல்டில் தான் அந்த படத்தை பார்க்குறேன். நிச்சயமாக எங்கள் ஃபேமிலியோட திருவிழானே சொல்லலாம் இந்த படம். எல்லோரும் சொல்கிறாங்க மாரி செல்வராஜ் உருவாக்கிட்டாருன்னு சொல்லி. அதான் சொல்கிறேன்ல, எங்கிட்ட இருக்கிற நல்ல விஷயம் அத்தனையுமே அவரால் உருவாக்கப்பட்டது. எங்கிட்ட இருக்கிற அரசியல் நேர்மையோ இல்லை எங்கிட்ட இருக்கிற குறைந்தபட்ச நல்ல விஷயம் ஏதாவது இருக்குன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா அது ஏன்னா நான் அப்படி வாழலை. அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு இந்த வாழ்க்கை எனக்கு இந்த சமூகம் எனக்கு அப்படி வாழ்க்கையை கொடுக்கவே இல்லை. இந்த சமூகம் எனக்கு கொடுத்தது எல்லாமே சந்தேகத்துக்குரியது தான். இந்த சமூகம் எனக்கு கொடுத்தது எல்லாமே இவனுக்கு கொடுக்கலாமா, இவனுக்கு வேண்டாமா, இவன் இந்த சமூகத்துக்கு தேவையா வேண்டாமா அப்படிங்கிற சந்தேகத்திலேயே வச்சிருந்த சமூகத்துக்கிட்ட எனக்கு என் லைஃப்பில் இருக்க நல்ல விஷயம் அத்தனையுமே என்னோடய இயக்குனரால் கொடுக்கப்பட்டது. ஒரு காதல் மேலே, ஒரு பிரியத்தின் மேலே, அன்பின் மேலே, நம்ம ஒரு அப்பா அப்படிங்கிற கேரக்டரையே, அப்பாங்கிற ஒரு கேரக்டர், அப்பாங்கிற வாழ்க்கையின் மீதே எனக்கு ஒரு பெரிய பிரியத்தை கொடுத்தது. அவ்வளோதான். நான் ஒரு அப்பாவாக இருக்கேன் அப்படிங்கிற ப்ரைட்னஸையே. ஏன்னா இது இல்லைன்னா நான் வேறு மாதிரி அப்பாவாக இருந்திருப்பேன். ஒரு பையன் பிறந்தான், ஓகே அவன் வேலையை பார்க்குறான், நம்ம வேலையை பார்க்கணும் அப்படின்னு இருந்திருப்பேன். ஆனால் இப்போ டெய்லி அவனை பார்த்துக்கிட்டே இருக்கேன். எங்கிட்ட இருக்கிறதுனா இப்போ அவன் ராம் சார் பற்றி கேட்குறான் அதிகமாக. சாட்டை போகணும் சொல்கிறான். என்னை நேசித்ததை விட என் பிள்ளைகளை அவர் நேசிக்கிறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய எனக்கு உண்மையாக பொறாமையாக இருக்குது. என்னடா நீ வேணாண்டா அவனை அனுப்பிவிட்றா அப்படிங்கிறார். சார் நான் வரட்டுமா அப்படின்னு கேட்டால் நீ வந்து எனக்கு என்ன பண்ண போப்பா, அவனை அனுப்பிவிடு அப்படின்னு கேட்குறாரு. அவன் போகிறான். அவன் போயிட்டு அவன் இப்போ ஐஸ்கிரீம் வேணும் எப்படி கேட்குறான்னா, அவன் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்க மாட்டேன்றான். ராம் சார் ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு கேட்குறான். ஏன்னா அங்கே போனால் அவன் வாங்கி கொடுப்பான்னு அவனுக்கு தெரியும். அவன் அப்படி ஆகிட்டான் எல்லாத்துக்குலையுமே. எனக்கு என்ன அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு என்னென்னா மைண்ட் என்ன தோணுதுன்னா, அவன் அப்படியே வளரணும். அந்த ஷேடோவிலே அவன் சார்கிட்ட டேரக்ட் ஏன்னா என்னையால் அவ்வளோ அறிவை அவ்வளோ நாலேஜை புகட்ட முடியுமான்னு தெரியாது. ஏன்னா நான் ஏதோ வழியில் என்னை அறியாமலே சமூகத்தின் மீது பயத்தை தான் அவனுக்கு புகட்டுறேன். சமூகத்தின் மீது பயத்தையும் அவநம்பிக்கையும் தான் ஏதோ வகையில் நான் அவன்கிட்ட என்னை அறியாமலே இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். இப்படி பண்ணுறா நீ அப்படின்னு சொல்கிற துணிச்சல் வந்து என்கிட்ட இல்லவே இல்லை. அதை நான் நிறைய இடத்த உணர்ந்துருக்கேன். என் பிள்ளைங்கிட்ட நான் உணர்ந்துருக்கேன். விடு அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொன்னதே கிடையாது நான். அவன் அப்படி பண்ணுறான் இது தப்பாக நாளைக்கு தப்பாக நினச்சிக்குவாங்க, ஏதாவது தப்பாக நினச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன் நான். ஆனால் அவங்க டேய் நீ பண்ணுற, நீ குதிட்டா, நீ ஆடுறா, நீ ஓடுறா, அவனை விடுறா அப்படின்னு சொல்லக்கூடிய எனக்கு சொன்னார்ல, அதே மாதிரி அவனுக்கு சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அவனோட ஏன்னா அவரே பேர் வச்சு 2 பேர்த்தையும் அவரோட பார்வையில் வளர்க்குறாரு. நிச்சயமாக எனக்கு அந்த சந்தோஷம் ஒரு முக்கியமான சந்தோஷம். பறந்து போ 5 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரும் இந்த படம் பார்க்கும்போது நம்ம எவ்வளோ எனக்கு என்னென்னா நிறைய பேர் பார்க்கும்போது உங்கள் சார் படம் பார்த்தேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. என்கிட்ட எல்லாருமே சாரை பார்த்தேன்னு சொல்லுவாங்க. இந்த 6 வருஷத்தில் ராம் சாரை பார்த்தேன் அப்படின்னு என்கிட்ட ஒரு பெரிய சேஞ்சோட சொல்லுவாங்க. உங்கள் சாரை பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய பொறாமை, பெரிய பெருமை என்ன அப்படின்னா, நிறைய டைரக்டர்ஸ் என்கிட்ட வந்து ஹிட்டு கொடுத்த டைரக்டர்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்கன்ட்டு, தயவாது இந்த கதையை உங்கள் சார் தான் மாற்றி விட்டாரு, இந்த பாயிண்ட் அவர் தான் மாற்றி விட்டாரு, இந்த விஷயத்தை அவர் தான் மாற்றி விட்டாரு. அவர் மீட் பண்ண போகும்போது கதை சொன்னேன். அப்போ இதுதான் எனக்கு பயங்கர 5 வருஷம் படம் பண்ணாமல் இருந்தது, ரிலீஸ் ஆகாமல் இருந்ததை விட எவ்ரி டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து நீ பார்க்கும்போதெல்லாம் உங்கள் டைரக்டரை மீட் பண்ணேன், கொஞ்சம் ஓப்பன் ஆகிடுச்சு, கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகிடுச்சு அப்படி சொல்லும்போது அது ஏதோ வகையில் அவர் வந்து பயங்கரமாக வெளியே போய்கிட்டே இருக்காரு, எல்லாத்தையும் கடந்து போய்கிட்டே இருக்காருன்னு சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ வரைக்கும் அந்த படம் வந்து அவர் 5 வருஷம் கழிச்சு வந்தால் கூட இப்போ வரைக்கும் ராம் அப்படிங்கிற ஒரு ஆளுமையின் மீது ஒரு பெரிய நம்பிக்கையும் மரியாதையும் எதிர்பார்ப்பையும் வச்சிருக்க இந்த தமிழ் சமூகத்துக்கு என்னோட இயக்குநர்கள், உதவி இயக்குநர்கள் சார்பாக நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லாருமே உங்கள் சார்படம் எப்போங்க வரும்னு கேட்டே இருப்பாங்க. எங்கள் குடும்பத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வந்திருந்த அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி. இதில் ஒர்க் பண்ணவங்க எனக்கு நிறைய வந்து நான் ரொம்ப எமோஷனலாக டக்குன்னு சாரை பற்றியே பேசுனதுனால இதில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே இண்டிவிஜுவலாக எனக்கு தெரியும். இவங்க அத்தனை பேருமே வந்து சந்தோஷ் வந்து மாமன்னில் ஒர்க் பண்ணும்போதே நான் வந்து அவரோட பழக்கம் ரொம்ப என்னது ரஹ்மான் சாரோட மைண்டில் என்ன ஓடிட்டுருக்கு அப்படின்லாம் நைஸாவோட பேச்சு தான் தெரிஞ்சுக்குவேன். ரொம்ப என் மேலே பெரிய நம்பிக்கையை வச்சுக்கிற மரியாதை வச்சுக்கக்கூடிய ஒரு மியூசிக் ஆகிட்டார். சார் படத்தில் ஓப்பன் ஆகிட்டார் அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒவ்வொருத்தருமே இந்த படத்தில் அவங்களோட உழைப்பை பெருசாக போட்டிருக்காங்க. சிவா சார் நிறைய பேசணும், அதுக்கு மேடைகள் நிறைய இருக்குது. சாரை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டார் சிவா சார்.
ஏன்னா சார் எப்படி சார் ஸ்பாட்டு போச்சு அப்படின்னா, ஒரு ஹீரோவை பற்றி சிரித்து சார் சொல்கிற ஃபஸ்ட்டு படம் இதுதான். அதாவது என்னன்னா, அவர் மற்ற ஷூட்டிங் ஸ்பாட் கேட்கும்போது கொஞ்சம் அவர்கிட்ட ஒரு சின்ன இது இருக்கும். ஆனால் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை கேட்கும்போது அவங்க அறியாமலேயே அது முகத்தில் ஒரு பெரிய புன்னகை வந்துகிட்டே இருக்கும். அந்த புன்னகைக்கு ஒரே காரணம் சிவா சார். தேங்க்யூ சார். எல்லாத்துக்கும் நன்றி. அப்போ ஹாட் ஸ்டார், வாழை எனக்கு தெரியும், திருக்கத்தையும் குடும்ப கம்பெனி மாதிரி ஆகிட்டீங்க. வாழைக்கு அவங்க கூட சப்போர்ட் உங்களுக்கு தெரியும். ஏன்னா வாழை இப்போ பறந்து போக மூலமாக தான் வாழை நடந்துச்சு. பறந்து போகிறதுக்காக தான் எல்லோரும் மீட் பண்ணி பேசிக்கிட்டே இருப்போம். அப்போது அந்த கேப்பில் வாழை ஆரம்பித்து வாழையை பண்ணிடலான்னு போயிட்டோம். ஏன்னா இப்போது வாழை வந்ததுக்கப்புறம் அது தேட்டருக்கெலாம் பறந்து போ அடுத்த படமாக ஹாட் ஸ்டாரோட அடுத்த படமாகவே பறந்து போ வர்றது அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல, அது ஏன்னா தொடர்ந்து ஹாட் ஸ்டாரோட பேசிகிட்டே இருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம். இந்த சாத்தியப்படுத்திய பிரதீப் சார், நகன் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நிச்சயமாக இது ஒரு சினிமா என்ன சொல்கிறது, ஒரு சினிமா எப்படி இருக்கணும், ஒரு சினிமா வந்து ஏன் பார்க்கணும், ஒரு சினிமாக்குள்ளே இருந்துட்டு நம்ம வெளியே போகும்போது என்ன மாதிரி உணர்வோடு போகணும். ஒரு இவ்வளோ வயசானதுக்கப்புறம் இவ்வளோ கிட்டத்தட்ட 50 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. 50 வயசானதுக்கப்புறம் அவள் நினைக்கக்கூடிய இயங்கக்கூடிய விஷயம் என்னன்னு இருக்குல்ல, அவள் இயங்கக்கூடிய விஷயம் என்னன்னு இருக்குல்ல, எங்ககிட்ட என்ன இயங்குறாரோ அதுதான் மொத்த தமிழ் சமூகத்திலுமே அவன் இயங்குவார். அப்படியான படமாக பறந்து போயிருக்கும். பறந்து போய் நிச்சயமாக உங்களை சந்தோஷப்படுத்தும். வந்திருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நிச்சயமாக அந்த படத்தை நீங்கள் வந்து பொதுமக்கள்கிட்ட கொண்டு போகணும். என்னையை எப்படி உங்களுக்கு நல்லாவே தெரியும், என்னையை நீங்கள் அதிகமாக கொண்டு போய் சேர்த்தது மீடியா தான். அதுக்கு ஒரே காரணம் ராம் சார் என் மேலே காட்டுற பிரியத்தினால தான் நீங்கள் வந்து பொதுவாக என்னோட போர்ட்ரேட் அப்படிங்கிறதே ராம் சார் எனக்கு காட்டுற பிரியம் தான். உங்களுக்கு தெரியும், எனக்கு நிறைய பேர் என் மேலே மரியாதைக்கு ஒரே காரணம் ராம் சார் மாதிரி ஒரு ஆளுமை. மாரி செல்வராஜ் எவ்வளோ நம்புகிறாரு, மாரி செல்வராஜுக்காக எவ்வளோ பிரியப்படுறாரு. இந்த போர்ட்ரேட் தான் வந்து என்னோட கதைகளை, என் கதைகள் மீது ஒரு நம்பிக்கைத்தன்மை ஏற்படுத்துச்சு. ஒருத்தர் இவ்வளோ ஜெனூனான, இவ்வளோ லிட்ரேச்சரான, இவ்வளோ உலக அரசியல், இவ்வளோ இலக்கியம் தெரிஞ்ச ஒருத்தர் மாரி செல்வராஜோட படைப்புகளை தாண்டி மாரி செல்வராஜ் நம்புகிறாரு, அவனை நேசிக்கிறாரு, அவனை கைக்குள்ளே வச்சுக்கிறாருன்னா இந்த போர்ட்ரேட் இருக்குல்ல, இந்த போர்ட்ரேட் தான் என்னோட அடுத்தடுத்த கதைகளை யோசிக்க வச்சுச்சு. அப்படியாப்பட்ட போர்ட்ரேட் கொடுத்தது மீடியா. அந்த மீடியா என்னையை கொண்டாடியது போலவே இந்த வாழையை கொண்டாடியது போலவே பறந்து போய் நிச்சயமாக கொண்டாடி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராம் சாருக்கு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 2-3 பாட்டு 2-3 படங்கள் இவ்வளோ தான் என்னோடய ப்ரொஃபைலாக இருந்தது. ரஹ்மான் சாரோட அசிஸ்டன்ட் என்ற ஒரு ப்ரொஃபைல் 15 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் கடல்ல இருந்து. ராம் சார்கிட்ட எப்படி வந்து சேர்ந்தேன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. இந்த டீசர் ட்ரெய்லரில் ராட்டர்டாம் ஃபெஸ்டிவல்லாம் போய் வந்து பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ ராம் சார்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். ஹவு டு அப்ரோச் அ ஃபிலிம், மியூசிக் எல்லாமே. அவர் நோ காம்ப்ரமைஸ் டேரக்டர் நான் ஒர்க் பண்ணதுலேயே. ப்ளஸ் ராம் சாரும் ரஹ்மான் சாரும் சேம்னு நான் இப்போ வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லிகிட்டே இருப்பேன். எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா 2 பேருமே நோ காம்ப்ரமைஸ், 2 பேருமே ஒரே தாட் ப்ராசஸில் இருக்க பீப்புள். தேங்க்யூ ராம் சார். I'm always grateful for this opportunity. And Madan Karki sir, thanks for your support. நீங்கள் கொடுத்த அந்த சாங்ஸ் வச்சு தான், அந்த லிரிக்ஸ்லாம் வச்சு தான் நம்ம இவ்வளோ சாங் ஷார்ட் டைமில் பண்ண முடிஞ்சது. தேங்க்யூ ஸோ மச். வணக்கங்கள். மேடையில் ரொம்ப அழகான இயக்குனர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், தயாரிப்பாளர்கள் எல்லாருமே இருக்காங்க. முப்பத்திரியாளர்கள் எல்லாரும் முன்னிலையிலையும் இந்த படம் வந்து இதை பற்றி பேசுகிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த படத்துக்காக இல்லை, ஏழுக்கடல் ஏழுமலை படத்துக்காக பாடல் எழுதுறதுக்காகன்னு சொல்லிட்டு ராம் அவர்கள் கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வந்துச்சு. அந்த அழைப்பை வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்த ஒரு அழைப்பு அந்த அழைப்பு. ஏன்னா அவங்களோட யுவன் முத்துக்குமார் அண்ட் ராம் அவர்களுடைய இணைந்து அவங்க உருவாக்கின பாடல்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள். என்னோட பட்டியலில் எப்போவுமே இருக்கிற பாடல்கள், கற்றது தமிழில் வர பாடல்கள் ஆகட்டும், ஆனந்த யாழை ஆகட்டும், அது வரைக்கும் எல்லா பாடல்களும். அங்கே போகும்போது, அவரை பார்க்க போகும்போது, அவரோட அப்பார்ட்மெண்ட்க்கு போகிற வழியில் அவங்களோட பாடல்கள்லாம் கேட்டுகிட்டே போயிட்டு அந்த படத்துக்கான வேலை ஆரம்பித்தோம். அந்த படத்தில் வந்து ரொம்ப கவித்துவமான ஒரு படம். அந்த படமே அவ்வளோ ஒரு கவிதை. அதில் அவர் வந்து தமிழ் கவிதை அவ்வளோ வந்து என்ஜாய் பண்ணி வாங்கிட்டே இருந்தார். இன்னும் வேணும் எனக்கு, நான் எவ்வளோ அழகாக ஒரு வரி எழுதிட்டோம், எனக்கு இந்த வரி ரொம்ப அழகாக இருக்குன்னு நான் நினச்சேன்னாலும் இந்த வரி அழகாகிடுச்சு, ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற வரி இதோட கம்மியாயிடுச்சு, ஸோ அதையும் இன்னும் கவித்துவமாக ஆக்கலாமான்ட்டு ஒவ்வொரு வரியாக அப்படி கேட்டு வாங்கிட்டு இருந்தார். ஸோ அவருக்கு அந்த அப்படி ஆரம்பித்த அந்த திங் அதுலேருந்து பறந்து போக்கு நாங்கள் வரும்போது டோட்டலாக வேற ஒரு டொமைனுக்கு மாறிட்டார். வேற ஒரு ராம் சாரை நான் பார்த்தேன். நான் என்ன எழுதினாலும் ஆக்சிடென்ட்லாம் ஏதாவது கவிதையாக வந்துட்டா கூட, ஐயோ இது கவிதையாக இருக்குங்க, கவிதை வேணாம், இந்த படத்துக்கு இது தேவையே இல்லை, இந்த படம் வந்து நான் வேற மாதிரி பண்ணுறேன், வேற மாதிரி என்னோட விஷனே வேற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் டோட்டலாக வேற ஒரு ஜானருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு கூப்பிட்டு போனார். எனக்கும் ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த படம் ஆரம்பிக்கும் போது அப்படியே 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு ஆரம்பிச்சு, அப்புறம்
முடிக்கும் போது 25 பாட்டு எழுதணும் அந்த படத்துக்கு. அந்த 25 பாட்டில் ஒரு 19 பாட்டு படத்தில் இருக்குது. ஸோ அந்த 19 பாடல்களும் வந்து அவர் கூட சேர்ந்து எழுதின அந்த அனுபவம் வந்து எப்படி வந்து அவர் என்ன ஒரு பேனா மாதிரி பயன்படுத்திக்கிட்டாருன்னு சொல்லி பார்த்தேன். அவரோட எண்ணங்களை வந்து அப்படியே வந்து என்னோட கையை பிடிச்சி அவர் எழுதினார். அது ரொம்ப ஒரு அழகான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. ஒரு விஷுவல் நீங்கள் பார்த்த பாடல்கள் மாதிரி தான் எல்லாமே வந்து நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு இந்த பாடல்களை கேட்டால் கூட அந்த படம் உங்கள் கண்ணு முன்னாடி ஓடும். யார் மேலே இருக்கா, யார் கீழே இருக்கா, எவ்வளோ ஆங்கிளில் மேலே இருக்குது, இப்படி தான் இந்த முழு படத்தில் இருக்கிற பாடல்கள் வந்து ரொம்ப ஒரு எளிமையான ஒரு இதில் இருக்கும். இந்த பாடல்கள் வந்து சில நாள் உட்காந்து ஒரு 5 பாடல்கள் எழுதுவோம், அடுத்த நாள் ஒரு 8 பாடல்கள் உட்காந்து எழுதுவோம். எழுதிட்டு சந்தோஷ்க்கு அனுப்புவோம். சந்தோஷ் உடனே அதுக்கான இசை ஒன்று அமைச்சிட்டு அனுப்புவார். சந்தோஷ் வந்து ரொம்ப ஒரு டேலண்டடான ஒரு புது ஜென்ரேஷன் கம்போசர். ஸோ அவரோட மியூசிக் இதில் இருக்கிற வெரைட்டி வந்து அது சொல்லும். ஏன்னா ஒரு 19 பாடல் நீங்கள் கேட்க போகிறீங்கன்னா அந்த ஒரு 19 பாடலும் வெவ்வேறு வடிவத்தில் இருக்கும். எந்த ஒரு பாடலும் ஒன்று மாதிரி இருக்காது. அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. பாடகர்களும் வந்து ரொம்ப அழகான பாடகர்கள் வந்து நிறைய பேர் பாடியிருக்காங்க. நிறைய கேமியோஸ் ஒன்று வந்து ராம் சார் சொல்லுவார் யார் யாருன்னா வரப்போகிறாங்கன்ட்டு. சித்தார்த் வந்து நான் கண்டிப்பாக அவரை பாராட்டணும். இன்னைக்கு வந்து பாட்டு மட்டும் இல்லை, மறுபடி நீ பாட்டும் அவர் 7 கடல் 7 மலையில் வந்து பாடியிருந்தார். அவருடைய அந்த குரல் வந்து அது ரொம்ப அது எனக்கு வந்து ப்ரொஃபஷனல் சிங்கிங்காக இல்லையான்னு சொல்ல தெரியாது. ஆனால் அது உயிரில் இருந்து பாடியிருந்தார். அவர் பாடினப்போ அதில் இருக்கிற எங்கே வந்து திடீர்னு ஒரு பாஸ் விடுவார். அந்த கேள்வி கொக்கி எழுதும் போது அந்த இடத்துல ஒரு அமைதி அப்படியே உள்ளே போயிட்டு திருப்பி அடுத்த வரி வரும். அவ்வளோ உணர்ந்து பாடியிருப்பார் அவர். இந்த படத்துலையும் இந்த பாட்டையும் ரொம்ப அழகாக பாடியிருந்தார். நம்ம டாடி ரொம்ப பாவம் பாட்டு. இது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் இந்த இது எடுக்கும்போதே நம்ம எல்லாருமே இதை அனுபவிச்சிருப்போம். ஒரு வீடு, எல்லாருமே ஒரு வீட்டுக்குள்ளே இருப்போம். ஆனால் அந்த ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு 3 வெவ்வேறு உலகங்கள் இருக்கும். நான்ற ஒரு உலகம், என் மனைவின்ற ஒரு உலகம், என்னோட மகன்ற ஒரு உலகம். 3 வெவ்வேறு உலகங்கள். இந்த 3 உலகங்களுக்கு நடுவில் நடக்கிற அந்த ஒரு இணைப்பும் அந்த ஒரு போராட்டமும் இதுதான் வந்து நம்ம எல்லாரோட வாழ்க்கை. அதில் நம்ம எதை ரசிக்கிறோம், எல்லாத்தையும் கடந்து போகிறோன்ட்டு ரொம்ப அழகாக அதை படம் பிடிச்சிருக்காரு. இது வந்து ராம்சரோட படத்தில் வழக்கமாக நிறைய வந்து ஒரு சோகம் இருக்கும், நிறைய ஒரு ஏக்கம் இருக்கும், நிறைய அது மாதிரியான எமோஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து முழுக்க படம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எல்லாருமே சிரிச்சிட்டு இருப்போம். ஒரு மெல்லிய ஒரு சிரிப்பு வந்து எல்லாரோட இதழ்கள்லையும் இருக்கும். அதுக்கு மூலமாக போகும்போது அவங்களோட வலியை சொல்கிறாரு. அந்த சிரிப்போடு அவங்களோட வலியை நம்ம பார்க்குறோம், அவங்களோட நிலையை பார்க்குறோம். யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியாத அந்த ஒரு சுச்சுவேஷன் நம்ம பார்க்குறோம். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நரேஷனாக இந்த கதையை நான் பார்த்தேன். அதுக்கு கூட வந்து ஒரு உதவ முடிஞ்சது பாடல்கள் மூலமான்றது ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சி. ராம் சருக்கு என்னுடைய நன்றி. ரொம்ப ஒரு அழகான அனுபவம். இந்த படத்தில் என்னோட ஒரு பர்சனல் மைல் ஸ்டோனும் இருக்குது. என்னோட 1000வது பாடல் இந்த படத்தில் எழுதியிருக்கேன். ஸ்மோக்கிங் கில்ஸ், ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அப்படின்ற ஒரு பாடல். ஸோ அந்த பாடல் வந்து படத்தோட பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப ஒரு அழகான ஒரு பாடலாக இருக்கும். ஒரு மகனோட ஒரு ஏக்கம், அப்பா கிட்ட அவனோட ஒரு கெஞ்சலாக அந்த பாடலை வந்து அமைச்சிருக்காரு. இந்த பாடல்கள் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அழகான அந்த கதையை நரேட் பண்ணுற ஒரு பாடல்களாக அமைஞ்சதுக்கு நான் ராம் சருக்கு நன்றி சொல்கிறேன். உங்களுக்கு தேங்க்யூ. எனக்கு இந்த நடிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ராம் அங்கிள், பிரதீப் அங்கிள் எல்லாருக்குமே தேங்க்யூ. சரி, அப்பாவா நடிச்ச சிவா சார் பற்றி சொல்லுப்பா. சிவா அங்கிள் செட்டில் ஜாலியாக இருப்பார். ஜாலியாக இருப்பாங்களா? ஏதாவது வந்ததுக்கு சொல்லணும்ல ஹீரோ பற்றி. கிரேஸ் ஆனடி ஆண்டி, அது சரி, கிரேஸ் ஆண்டி அம்மா அவங்களும் ஜாலியாக இருப்பாங்க. நான் நல்லா ஜாலியாக இருந்தேன். செட்டில் ஜாலியாக இருப்பேன். எல்லாரும் நல்லா என்னை பார்த்துப்பாங்க. படத்துக்காகவே ஸ்விம்மிங், ஃபுட்பால். ஃபஸ்ட்டு ராமங்கிள் எனக்கு புக்கு கொடுத்ததுனால தான் எனக்கு புக் ரீடிங்கே ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, லைக் ஃபாதர் லைக் சன். என்ன புக்கு கொடுத்தாங்க? அப்படியே மைக்கில் சொல்லுங்க. Unstoppable, The Little Prince, The Last Dinosaur Before Dark. ஓகே, சரி. அடுத்து மிஷ்கின் சார் உங்களுக்கு ஒரு புக்கு கொடுப்பாங்க படிக்கிறதுக்கு. ராம் எவ்வளோ டார்ச்சர் பண்ணா உன்னைய? ராம் எவ்வளோ டார்ச்சர் பண்ணா? எத்தனை டேக் எடுத்தீங்க? தேங்க்யூ. சொல்றதுக்கு நன்றி. குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன். எனக்கு இது
புது எக்ஸ்பீரியன்ஸ். மை ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி. தேங்க்யூ ராம் சார். அண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மலையாளத்தில் கொஞ்சம் இமோஷன் கம்மி, இமோஷன் மேலே மேலே கூடுதல் கூடுதல் எது கூடுதல் சொல் ஒன்று தான். ஓகே. தமிழ் அவ்வளோ நல்லா பேச தெரியாது. ஸோ ஹியூமர் பண்ணிட்டேன் மலையாளத்தில். பட் இந்த ஹியூமர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் அதுவும் சிவா சார் கூட. ஸோ சிவா சார் குறை புதிய புதிய காமெடி டெக்னிக்ஸ் எல்லாம் he teach me. So yeah, ரொம்ப ஸ்வீட்டான லைட் ஹார்ட்டட் மூவி. நிறைய சிரிக்கிறதுக்கு ரொம்ப நிறைய மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எஸ்டர்டே ராம் சார் என்கிட்ட கேட்டேன் ஒரு பாட்டு பாடணும்னு. ஸோ இத்தனை நாள் ஆக்டிங் கான்ஃபிடெண்ட்டாக போனேன் நான். இது என்னோடய ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி சார். ஸோ ஏதோ எப்படி இருக்கு. I hope it will become a real special one. So yeah, thank you so much. சொல்லிடுறேன், சென்னை சில்க்ஸ் மேனிக்யூன் மாதிரி இருக்கீங்க மேடம். இல்லை ரொம்ப அழகாக இருக்காங்க. ப்ளீஸ் இல்லை, நீங்கள் இவ்வளோ சொன்னதை கேட்டுருந்தாங்க. கையில் இவ்வளோ சூப்பர் செவன் போனே சொன்னீங்க. என்றைக்குமே கிடையாது, பட்டம் நான் தானாக வர்றது அது. ஓகே, இது வேறு ஃபங்க்ஷனு, நம்ம ஒழுங்காக பேசுகிறோம். இதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம நிறைய படத்தை இங்கே வந்திருக்கோம். இது ரொம்ப ஸ்பெஷல். ஃபஸ்ட்டு இது மாதிரி ராம் சார்கிட்ட ஃபோன் வருது, இந்த மாதிரி படம் பண்ணோம், எப்படியும் ப்ரொடகனிஸ்ட் இன் மை மூவி அப்படின்னு ஒரு ஆக்சென்ட்டோட சொன்னார். அது மாதிரி லைஃப்பில் பயந்தது எதுவுமே கிடையாது. ஸ்கூலில் ஃபெயில் ஆனது கூட பயப்படல. ஐயோ ராம் சாரோட படமா அப்படின்னா, எங்கே இருக்கீங்க? ஆஃபீஸில் இருக்கேன், வந்துடுறேன், 20 மினிட்ஸில் வந்துட்டார் ஆஃபீஸ்க்கு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். டக்குன்னு லேப்டாப் ஓப்பன் பண்ணி, சார் இப்போ ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், இந்த படத்தில் 2 சீன் பாருங்கள் அப்படின்னு. நானே இந்த படத்தை எப்போ இவர்கிட்ட எஸ்கேப் ஆகுதுன்னு யோசிச்சுட்ருக்கேன். அப்போ படத்தை போட்டால் சூரிய வந்து தலைக்கீழே தொங்கிட்டு 30 தடவை இப்படி சுற்றிட்டு இருக்காரு, 30 தடவை அப்படி சுற்றிட்டு இருக்காரு. தண்ணி மூஞ்சில் தெளிக்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்கேன், எப்படி சார் இருக்கு, நல்லா இருக்கு, நம்ம படம் எப்படி அப்படின்னு ஆரம்பித்தார். ஐயோ சார், இதெல்லாம் நம்ம டார்ச்சர் அனுபவிக்கவே முடியாது. அதில் என்ன பண்ணேன், சார் நம்ம டிஃபன் சாப்பிட்டு பேசுவோமா சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ ரியலி லவ் யூ சார், ஐ ஹவ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட், நம்ம படம் மட்டும் அப்படின்னோன்னா இப்போ சொன்னார், இல்லை இது வேறு மாதிரி ஒரு படம், இது வரைக்கும் நானே பண்ணாத ஒரு படம், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. அந்த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய புக்காக இருந்தது. நீங்கள் படிங்க, நான் கூப்பிட்றேன் அப்படின்னாரு. நான் ஒரு நாள் கூட இல்லை, ஒரு 12 ஹவர்ஸே திருப்பி கூப்பிட்டார். எப்படி இருந்தது ஸ்கிரிப்ட்? சார் ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கு சார், ஆனால் அங்கேயே தான் இருக்குது, நான் படித்து சொல்லிடுறேன் சார் அப்படின்னேன். உடனே திருப்பி ஸ்கிரிப்ட் இன்னொரு 1 வீக்கில் ஃபாலோ பண்ணார். சார் நாளைக்கு நான் அமெரிக்கா போகிறேன், ஃப்ளைட்டில் படிச்சிடுறேன் சார் அப்படின்னேன். சரி, ஃப்ளைட்டில் சுத்தமாக தொடவே இல்லை இந்த புக்கை. நான் அங்கே போய் இறங்கணுன்னே, சார் எப்படி இருந்தது? அப்புறம் சொல்லிட்டேன், சார் உங்களை மாதிரிலாம் படிக்க மாட்டேன், உங்களை மாதிரி படிச்சு தான் உங்களை மாதிரி நல்ல அறிவாளியாக இருப்பேன் சார் லைஃப்பில். நான் கொஞ்சம் டைம் கொடுங்க சார். ஃபுல்லாக படித்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட்டு. திருப்பி வந்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கு சார் அப்படின்னேன். அப்படியே பார்த்தாரு, அதோட இன்னொரு வேர்ஷன் எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு அதோட பெரிய புக்கு, ஓகே இது நாளைக்கு படித்து சொல்லுங்க அப்படின்னாரு. சார் நான் அப்படியே காலில் விழாதுக்கிறேன், சார் புரிஞ்சிருச்சு என்ன படம்னு, தயவுசெய்து இனிமேல் ஸ்கிரிப்ட் படிக்க வேணாம், நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டு அப்படின்ட்டு. அப்போ கூட எனக்கு என்னென்னா, இவர் வந்து என்னை ரொம்ப லவ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருந்தேன். ஷூட்டிங் ஸ்பாட்டு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது என் மேலே எவ்வளோ கோவம் தான் இந்த படத்தில் என்ன அவர் போட்டிருப்பார் அப்படின்றது. சார் கோச்சிங்க. ஸோ இல்லை என்னென்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. சில படத்தில் வந்து நம்ம பேசுறதுக்கு ஒன்றுமே இருக்காது, இந்த படத்தில் பேசுறதுக்கு அவ்வளோ இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் இங்கே பேச வேணான்னு தோணுது. நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருது இல்லை சார், அதெல்லாம் பேசுறதுக்கு. பட் ஒரே ஒரு சீன் மட்டும் சொல்கிறேன். ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து லொக்கேஷன் வந்து 1 ஹவர், நைட்டு 2 மணிக்கு ஷூட்டிங் முடியுது. முடித்த உடனே அசிஸ்டண்ட் ஓடி வந்து சொல்கிறாரு, காலைல 6 மணிக்கு வந்துடுங்க சார் அப்படின்ட்டு. இங்கேருந்து போகிறதுக்கு 1 ஹவர், வரத்துக்கு 1 ஹவர். நான் கேட்குறேன், ஏன்பா எப்படிப்பா போயிட்டு தூங்கி எழுந்துட்டு வர முடியும், நமக்கு ஹீரோன்ற ஒரு ஆட்டிடியூடில் நானே பேசுகிறேன் டைரக்டர் நேராக போய் இவர்கிட்ட கேட்டேன். சார் என்ன சார் 6 மணிக்கு வரும்? யார் சார் உங்களை 6 மணிக்கு வர சொன்னது? நீங்கள் 6:30 வந்தால் போதும் சார் அப்படின்னு. அதாவது என்னென்னா, அது நடந்து வரதுக்கு 20 மினிட்ஸ் நான் இவர்கிட்ட பார்க்குறதுக்கு. அப்புறம் கூப்பிட்டு என்னன்னா இது, சரி ஓகே அப்படின்னு அவன் திருப்பி அந்த அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டேன். ஏன்னா அவரும் நான் நான் தங்கிற ஹோட்டல் பக்கத்துலாம் தங்குறாரு, அவருக்கும் அதே டைம் தான். இல்லை சார் டைரக்டர் இங்கேயே தூங்கிட்டார் சார் அப்படின்னாரு. அப்போ தான் புரிஞ்சுது ஒரு டைரக்டராக அவர் என்னென்ன வேலைலாம் செய்கிறாரு அப்படின்ட்டு. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். இது மாதிரி நான் யாரையுமே பார்த்ததே கிடையவே கிடையாது.
அண்ட் அவருக்கு அந்த படம் அவர் எப்படின்னா ஒரு ஜோனில் இருப்பார். படம் உள்ளே போயிட்டோன்னு வச்சுக்கலாம், வேறு எதுவுமே தெரியவே தெரியாது, ஃபுல்லாக அதிலே தான் இருப்பார். அவர் இருந்தால் ஓகே நம்மளே இழுத்துன்னு போகிறாருன்றது தான் நமக்கு ரொம்ப அது 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 எல்லாத்தையும் நம்மளும் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் ராம் சாரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். நான் எதுவும் மறந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சாரி 2 minutes தான், ஓகே, போர் அடிக்கல. ஸோ ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நம்ம அங்கே போகிறோம். அங்கே போன உடனே எனக்கு எதுவுமே தெரியாது, ஏன்னா நம்ம பண்ண படங்கள்லாம் இது வரைக்கும் ஆஸ்கரே கூப்பிட்டு கூட போகாத ஆர்டிஸ்ட் நாங்கள், ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, சார் இருக்கிறதுலே பெரிய தேட்டர் நம்ம கொடுத்துருக்காங்க சார், மற்ற தேட்டர்ஸ்லாம் வந்து ஒரு 300-200 தான் கெப்பாசிட்டி, இது 650 சீட்டர்ஸ் சார் இது அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னோம்னா அங்கே அந்த ஷோ ஆரம்பிச்சது நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த ஃபுல் ஃபெஸ்டிவல்லையே இது மாதிரி ஹவுஸ்ஃபுல்லான ஒரு ஷோ எதுவுமே கிடையாது. எல்லாருமே வந்துட்டாங்க உள்ள. அண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் வர ஒவ்வொருத்தருமே வந்து சினிமா லவர்ஸ் மட்டும் கிடையாது, சினிமாவில் இருக்க டைரக்டர்ஸ், கிரியேட்டர்ஸ் எல்லாமே. அங்கே ராம் ஃபிலிம் பை ராம் அப்படின்னு போட்டதுக்கப்புறம் அவங்க கொடுத்த ஸ்டாண்டிங் ஓவேஷன்ஸ் இருக்குல்ல, அப்போ தான் புரிஞ்சுது ராம் சார் வந்து நம்ம இன்னும் கொண்டாடக்கூடிய ஒரு டைரக்டர். அவர் நம்மளோட அசட் அவர், ஓகே. அவர் வந்து நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது வேறு, ஓகே சார், யுவர் அவர் அசட், ஓகேங்களா. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தரையும் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இந்த படம் ஆரம்பித்ததுக்கப்புறம் திருப்பி போகும்போது இந்த படம் கதை இல்லாமல் 5 புது கதை சொல்லிட்டு போவார், ஓகே. அப்படியே ஒரு 50 கதை என்கிட்டே சொல்லியிருக்காரு சார். அது எல்லாமே ஃப்யூச்சரில் நம்ம பிளான் பண்ணுறோம். அண்ட் உண்மையிலேயே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சீன் இப்போ தான் சொல்லியிருந்தேன், மரத்தில் நான் இருக்க மாதிரி ஒரு சீனு. என்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாருன்னா, மரத்தில் ஏறி அந்த மரத்தையே தங்குன்ட்டு 6 நாள் விட்டுட்டு போயிட்டாங்க, ஓகே. தண்ணியிலேருந்து எல்லாமே அங்கே ஆக்சுவலாக என் பக்கத்தில் இருந்து 2 குரங்குங்க தான் அங்கே, ஓகே. அப்போ தான் நம்ம தெரிஞ்சுது எவ்வளோ லவ் பண்ணுறாரு ராம் சார் அப்படின்ட்டு. அண்ட் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி பேசலை நான், இன்னும் ஆடியோ லான்ச்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அன்றைக்கி இருக்குது. அதுக்கப்புறம் நானும் அவரும் லைஃப்பில் மீட் பண்ணுறோமான்றது டவுட்டே எனக்கு இருக்குது, ஓகேங்களா. அந்த அந்த அந்தளவுக்கு நிறைய விஷயம் இருக்குது. பட் மேடையில் இருக்க எல்லாரையும் நான் வந்து சொல்லிடுவேன். தேங்க்யூ கிருஷ்ணன்குடி சார் ஃபார் யுவர் சப்போர்ட். நீங்கள் இல்லைனா இந்த படம் வந்து ஆரம்பிச்சிருக்க முடியாது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முக்கியமாக அவனுக்கு தேங்க் பிரதீப் மில்ராய் அண்ட் பிரதர். எங்கே இருக்கீங்க? ஆமாம், எல்லாத்தையும் பண்ணிட்டு அமைதியாக இருக்காங்க. கடவுள் உங்களை கரெக்டான இடத்துல வச்சுருக்காரு. நீங்கள் செலக்ட் பண்ணுற மூவிஸ்லாம் ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. நீட் யுவர் சப்போர்ட் ஆல்வேஸ். அண்ட் பாலா சார் என்னுடைய நண்பர். அண்ட் சுரேஷ் காமாட்சி சார் வந்து எப்படின்னா, இந்த படம் ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க, அதில் அவரும் ஒருத்தர். எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து இந்த படம் சூப்பராக வரும்னு நம்பிக்கை கொடுத்தவர். ராம் சார் அவ்வளோ லவ் பண்ணுறவர். அண்ட் சந்தோஷ் ஃபண்டாஸ்டிக் ஜாப். ஏன்னா இவன் மூலியமாக தான் இவர் தெரியும். அண்ட் இவனும் இந்த படத்தில் ஒரு பார்ட்டு தான். இன்றைக்கி கிளியராக சொல்லிடுறேன் நான். அண்ட் இது ஒன் ஆஃப் யர் பெஸ்ட் ஆல்பம். ஐ திங்க் வெரி லக்கி ராம் சாரோட இந்த மாதிரி படத்தில் அசோசியேட் ஆகுது. அண்ட் மதன் கார்கி சார் 1000 பாட்டு பண்ணியிருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ பாட்டு எழுதாலும் என் படத்தில் தான் அந்த 1000th சாங் வருது பார்த்தீங்களா. அதுதான் வந்து இல்லை ஆஸ் அ கவிஞராக சொல்கிறேன், நானும் கவிதை எழுதுறேங்கல்ல, அதனால சொல்கிறேன். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங். அண்ட் அருண் விஸ்வா வெல்விஷர். அண்ட் மாரி செல்வராஜ் சார். எப்படின்னா இது மாதிரி ராம் சாரை லவ் பண்ணுறவங்க அவங்க வீட்டில் கூட லவ் பண்ணுவாங்களான்னு தெரியல, அந்தளவுக்கு இவர் வந்து லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் வச்சுருக்காரு. அவரோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கூட அப்படி ஆர்கனைஸ் பண்ணுவாரோன்னு தெரியல, ஃபாலோ இப்போ வந்துருங்க அப்படின்ட்டு. த லவ் ஃபார் ராம் சார் இருக்குல்ல, அது வந்து ட்ரூலி அமேசிங். அண்ட் நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் பண்ணோம். இது அப்புறம் பேசலாம், இன்சைட் ஜோக்ஸ் இது. அப்புறம் சித்தார்த் என்னென்னா, நான் ரேடியோ மிர்ச்சியில் வந்து ஆர்ஜேவாக இருக்கும்போது அவரை நான் இன்டர்வியூ பண்ணிருந்தேன். அப்போ தான் பாய்ஸ் படம் நடிச்சிட்ருக்காரு. அப்போ நான் வந்து அங்கே இருக்க எல்லாருக்கிட்டே சொல்கிறேன், யார் தெரியுமா இவர், இப்போ தெரியாது, இன்னும் கொஞ்சம் நாள் இவர் யார், இந்த இண்டஸ்ட்ரி ஒரு கலக்க போகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். உண்மையிலேயே அதே மாதிரி வந்து நம்ம இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, ஹிந்தி தெலுங்கு எல்லா இடத்துலையும் கலக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு, ட்ரெமெண்டஸ்லி டேலண்டட். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி. அன்றைக்கி நான் இன்டர்வியூ பண்ண சித்தார்த் இன்றைக்கி என் படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காரு அப்படின்றது ரொம்ப ஹாப்பி. சித்தார்த் ஸ்டில் லாங் வே டு கோ. இதெல்லாம் மேடையில் பேசுகிறோம், தனியாக பேசுகிறோம், ரொம்ப அசிங்கமாக பேசிப்போம், ஓகேங்களா. அண்ட் ஒருவேளை நான் யாருன்னா மறந்துன்னா, மெயினாக நான் இன்றைக்கி வந்ததே என்னென்னா மிஸ்கின் சார் ஸ்பீச்சை கேட்குறது தான் நான் வந்திருக்கேன். என்னோடய படம் கூட நான் மறந்துட்டேன். பட் பிக் ஃபேன் ஆஃப் யுவர் சார். அண்ட் சார் அதாவது தொண்டையில் அடிபட்டு இன்றைக்கி எப்படி இருக்க போகுதுன்னு மட்டும் பாருங்கள். அண்ட் கிரேஸ் ஆண்டனி, வெரி வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட், வெரி நேச்சுரல் பெர்ஃபார்மர். அண்ட் ராம் சார் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணுறாருன்னா உண்மையிலேயே அவங்க வந்து ரொம்ப பிடிச்சி தான், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சு தான் பண்ணியிருப்பார். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க மேடம். அண்ட் அந்த ஃபெஸ்டிவலில் அவங்க சொன்ன ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே வந்து மனசார தான் சொன்னாங்க. அந்த ராம் சார் ஏன் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டைரக்டர் அப்படின்னா, அவர் வந்து ஹியூமன் எமோஷன்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஸ்க்ரீனில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவார். இந்த படத்தை வந்து இட்ஸ் ஆல் அபவுட் அப்பா அண்ட் மகன், ஓகே. இந்த படம் கோயம்புத்தூரில் ஷூட்டிங் நடந்தது. ராம் சாரோட அப்பா, ஸோ இது
அவர் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வர்றாரு ஷூட்டிங்க்கு. என்னன்னா என் பையன் படம் பாருங்க அப்படின்ட்டு. அன்றைக்கி தான் தெரிஞ்சது எவ்வளோ லவ். அப்பாவோட லவ் மட்டும் சொல்லவே முடியாது, ஏன்னா அம்மா வந்து ஈஸியாக எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாங்க. அது வந்து ஒரு பையன் வளர வளர தான் அப்பாவோட லவ் தெரியும். ஸோ அன்றைக்கி நான் உங்கள் வீட்லேயும் அந்த லவ் பார்த்தோம் சார் நான். அண்ட் இட்ஸ் பேஸ்ட் ஆன் 1000 ட்ரூ ஸ்டோரிஸ் இந்த படம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, பேசுறது அப்புறம் பேசிப்போம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எப்படி இது ஆரம்பிச்சதுன்னா, ஒரு நாள் ராம் சார் வந்து கால் பண்ணார், பாடல்கள் கேட்குறதுக்காக சந்தோஷ் தயாநிதி ஸ்டுடியோக்கு போயிருந்தேன். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 20 சாங்ஸ் இருக்குது இந்த படத்தில். சாங்ஸ் கேட்டுட்டு இருக்கும்போது வீடியோ சாங்ஸ் தான் வந்து அவர் போட்டு காமிச்சார். போடும்போது அதுக்கு முந்தைய சீன் அந்த லீட்லேருந்து போட்டு காமிச்சார். ரொம்ப ரொம்ப ஃபன்னாக இருந்தது. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் படம் ஒரு முழு படத்தையே பார்த்த ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ அவர்கிட்ட சொன்னேன், சார் ஸோ ஈகலி வெயிட்டிங் டு வாட்ச் த ஃபில்ம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் படம் ஒரு நாள் வந்து எல்லாம் முடிச்சுட்டு போட்டு காமிச்சார். அவ்வளோ ஃபன்னாக இருந்தது. ஸோ ஈகலி வெயிட்டிங் சார். ஃபேமிலியோடு இந்த படம் பார்க்கணும். கண்டிப்பாக எல்லோரும் வந்து கிட்ஸோடு இந்த படம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. சந்தோஷ் தயாநிதியோட ஃபர்ஸ்ட் கொலாபரேஷன் வித் திங்க் மியூசிக். ரொம்ப நாள் ஆசை அவரோட கொலாபரேட் ஆகணும் அப்படின்றது. அந்த வகையில் ஆல்மோஸ்ட் 20 சாங்ஸ் இருக்கிற இந்த ஆல்பமில் கொலாபரேட் ஆகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மதன் கார்கி பிரதருடைய 1000th பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இஃப் ஐம் நாட் ராங், உங்களுடைய இரும்பிலே ஒரு இதயம் திங்க் மியூசிக் தான் நினைக்கிறேன், கரெக்ட்? ஸோ அவருடைய ஃபர்ஸ்ட்டு பாடலும் 1000th பாடலும் திங்க் மியூசிக்கில் கொலாபரேட் ஆனது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஹாட்ஸ்டாரோடைய செகண்ட் கொலாபரேஷன் ஆஃப்டர் வாழை. தேங்க்யூ ஸோ மச் ஹாட்ஸ்டார். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 months ஆச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம அக்ரிமெண்ட் பேசி அது. நானும் ராம் சாரும் வந்து லாயர் ஆகிட்டோம். அவ்வளோ எங்கள் லீகல் அட்வைசர் பாஸ்கருக்கே நாங்கள் சொல்லிக் கொடுக்குற அளவு ஆயிடுச்சு. பட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஹாட்ஸ்டார் வந்து இந்த திங்க் மியூசிக் நம்பி கொடுத்ததற்கு. சித்தார்த் பிரதர், தேங்க்ஸ் பிரதர். இந்த பாடல் ரொம்ப அருமையாக இருக்குது. நிறைய படங்களில் வந்து அவருடைய பாடல்கள் கொலாபரேஷன் அவர் வகையில் இந்த ஆல்பமும் வந்து அமைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். சிவா பிரதரும் கிரேஸ் ஆண்டனி பையன் 3 பேரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க. ஸோ ஈகலி வெயிட்டிங், ஃபேமிலியோட பார்க்கணும் அப்படின்ட்டு. ராம் சாரை விட அதிகமாக இந்த படத்துக்கு வந்து ரொம்ப பேசுனது வந்து மாரி செல்வராஜ் பிரதர். அவர் வந்து தலைவா பறந்து போ, ராம் சார்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். எல்லோருக்கும் வணக்கம். ராம் ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி, அது எல்லாருக்கும் தெரியும். அவரோட எல்லா படைப்புலையும் ஒரு உண்மை இருக்கும், ஒரு தேடல் இருக்கும். எனக்கு அவர் ரொம்ப வருஷமாக ரொம்ப நெருங்கிய நண்பர். அவரை மீட் பண்ண நாள்லேருந்து இன்னி வரைக்கும் என்னோட எல்லா படைப்புகள்லையும் ராமோட ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அவரோட ஒவ்வொரு படைப்பிலும் என் கான்ட்ரிபியூஷன் இருக்கணும்னு அவரே வந்து ஆசைப்படுவார். அதுதான் நான் ரொம்ப கொடுத்து வச்சேன் சொல்கிறதுக்கான காரணம். ராம் எல்லா படத்துலையும் ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ்லேருந்து டிஸ்கஸ் பண்ணுவார். நான் அவரோட எல்லா படங்களும் டபுள் பாசிட்டிவ் ஸ்டேஜில் பார்த்துருக்கேன். அண்ட் நாங்கள் 2 பேரும் கட்டுரை தமிழுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அண்ட் ஆரம்ப காலத்தில் நிறைய சினிமா பேசியிருக்கோம். அண்ட் ராம், ஐவ் ஆல்வேஸ் லுக்ட் அப் டு யூ. நான் முதல் முறை உங்களோட ஹாய் ஐம் சித்தார்த், ஹாய் ஐம் ராம் நம்ம மீட் பண்ணனிலேருந்து ஒன்று நீங்கள் என்னோட உயரத்தில் இருப்பீங்க, ஃபிசிக்கலி ஆல்சோ. ஸோ கொஞ்சம் தலை தூக்கி தான் உங்களோட பேசணும்னா, அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் நீங்கள் உட்காந்துருந்தாலும் நின்றுட்டு இருந்தாலும் எப்போவுமே நான் உங்களை தலையை நிமிர்ந்து தான் பார்ப்பேன். பிகாஸ் யூஆர் அ ரியலி இன்ஸ்பைரிங் கிரியேட்டர் அண்ட் யூ டூ திங்ஸ் தட் யுவர் ஹார்ட் டெல்ஸ் யூ. இந்த படத்தில் இந்த பாட்டு வாஸ் அ வெரி ஸ்வீட் சர்ப்ரைஸ். இது எனக்கு ராமோட எல்லா படங்கள்லையும் நான் ரொம்ப என்னோட ஒரு பிடிச்ச குழந்தையாக பார்க்குற படம் வந்து இந்த பறந்துப்போ. பிகாஸ் அவ்வளோ சந்தோஷமான, பாசிட்டிவான, லைட் ஹார்ட்டடான, ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு படம். அண்ட் அதில் வந்து ராம் ஒரு தகப்பனாக வாழ்ந்த வாழ்க்கை, அது அவர் ஒரு மிகச்சிறந்த கதாசிரியனாக இருக்கிறத ரெண்டுமே கலந்து வரப்போ, சிவா சொன்ன மாதிரி இட்ஸ் 1000 stories from real life that have made this film. The film is very, very beautiful, and the performances are outstanding. Starting with Mithul, he's a lovely performance on debut. பயங்கர கான்ஃபிடென்ஸ். அண்ட் ராம் எப்போவுமே சின்ன பசங்க கிட்ட ரொம்ப நல்ல வேலை வாங்குவார். ஒரு வயசு தாண்டினதுக்கப்புறம் அவங்களையும் சின்ன பசங்க மாதிரி வேலை வாங்குவார். பட் இந்த குழந்தை வந்து ரொம்ப அழகாக கையாண்டு இந்த பெர்ஃபார்மன்ஸில் வந்து ஒரு குழந்தையோட எல்லா லவபிள் ஃபீச்சர்ஸும் இந்த பெர்ஃபார்மன்ஸில் இருக்குது. அட் த சேம் டைம் உங்களை சிந்திக்க வைக்கிற அளவுக்கு நிறைய கேள்விகள் இந்த குழந்தை அவங்களுக்கு கேட்கும். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், சூப்பராக பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். அண்ட் ஸ்டேஜ்லேயும் ரொம்ப அழகாக பேசினேன். கங்க்ராட்ஸ். சிவா,
எனக்கு ஃபஸ்ட்டு படத்துக்கு முன்னாடிலேருந்து பழக்கம். அதே பர்சனாலிட்டி, அதே அன்பு, அண்ட் எல்லாருக்கும் சிவாவை பிடிக்கிறதுக்கான காரணம் அதுதான். தெர்ஸ் நோ எதுவுமே ஒரு ஃபேக்னஸே இருக்காது, எல்லாமே ரொம்ப வெளிப்படையாக ஜாலியாக இருப்பாப்புல. இந்த படத்தில் ஐ ரியலி என்ஜாய்ட் வாட்சிங் சிவாஸ் பர்ஃபார்மன்ஸ் பிகாஸ் அவர் நிறைய காமெடி படங்கள் பண்ணியிருந்தாலும் அதுக்கான ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கும், அது அவர் எப்பவுமே சூப்பராக பண்ணுவார். இது வந்து ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் ஃபிலிம், இந்த கேரக்டராகவே மாறிட்டார். அண்ட் when I saw the whole film and I saw a very different version of Shiva in this film. So congrats Shiva. I think as a star நீ நிறைய வருஷங்கள் தாண்டிட்ட, பட் as an actor நீ வந்து ஒரு பெரிய ஸ்டாம்ப் வைக்கிற படமாக இது இருக்கும்னு நான் ஹோப் பண்ணுறேன். ஆல்வேஸ் வாண்ட் வாட்ஸ் பெஸ்ட் ஃபார் யூ. கங்க்ராட்ஸ். இந்த படத்தோட பர்ஃபார்மன்ஸ் பவர் ஹவுஸ்னால் அந்த லேடி தான், உங்கள் கிரேஸ் ஃப்ரம் கேரளா. நான் படம் பார்த்துட்டு ராம்கிட்ட ரொம்ப நேரம் அந்த கேரக்டர் பற்றியும் அதை எழுதப்பட்ட விதத்தை பற்றியும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ண விதத்தை பற்றியும் நிறைய பேசியிருக்கேன். இட்ஸ் அ ரியலி சென்சேஷனல் பர்ஃபார்மன்ஸுங்க. ஐ கான்ட் வெயிட். நீங்கள் எல்லோரும் அந்த பர்ஃபார்மன்ஸை பார்க்க போகிறீங்க. இந்த 3 பேரோட இந்த கூட்டணி, இந்த ஃபேமிலி இஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல். அண்ட் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஃபில்மை அமைச்சதுக்கு I really want to congratulate Kutti sir and Pradeep sir. Where is he? So both of them really amazing to back a film like this. Adu Vaazhai Kapram. It's nice to see a film that will be seen in theaters and it will be seen over the top. It will be seen everywhere, and that's a very beautiful hybrid kind of an imagination. So congrats guys. Thanks for backing this film. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் ராம் பிழிஞ்சு எடுத்துருவார் அவரோட டெக்னீஷியன்ஸ், அது உங்களுக்கே தெரியும். Santosh Dayani is a tremendous musician. He's worked and learned from the greatest. And Santosh oda Rati song da Santosh first na faced when we first spoke. ஒரு பியூட்டிஃபுல் இண்டிபெண்டன்ட் சாங், அது பல கோடி வியூஸ் யூடியூப்ல ஏர்ன் பண்ணிச்சு. அண்ட் இட் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சாங். அன்னிலிருந்து சந்தோஷ் மேலே ஒரு கண்ணும் ஒரு காதும் இருந்திருக்கு. அண்ட் ஐ எம் ஸோ கிளாட் தட் ஹீ இஸ் மேக்கிங் இஸ் பிக் ஃபில்ம் ஃபுல் ஆல்பம். அதுவும் 20 பாட்டுலாம், இட்ஸ் நாட் அ ஜோக். And I think you grabbed the opportunity with both hands, Santosh. I'm so happy for you, and just keep growing, brother. It's going to be amazing. And Karki is, well, he's an institution. Ironbat editor, so I'm so happy to have him on this project. And our ஏழு கடல் ஏழு மலைக்கு ஒரு மறுபடி நீங்கிற பாட்டு எங்களுக்கு ரொம்ப அழகாக எழுதி கொடுத்துருந்தாரு, which Ram and I really enjoyed when he recorded it. இந்த பாட்டு was நான் சொன்னேன் இல்லையா, என்னோட எல்லா படைப்பிலும் ராம் இருப்பார், அவரோட எல்லா படைப்பிலும் நான் இருக்கணும்னு அவர் ஆசைப்படுவார். அதில் தான் அந்த அன்புனால வந்த ஒரு யாரு செஞ்ச வேலை, இது அன்பு செஞ்ச வேலை, அது இந்த படத்தில் தான். அந்த வேலை தான் எனக்கு இந்த படத்தில் ஒரு பாட்டு பாடுற வேலையை வாய்ப்பை வாங்கி கொடுத்துருக்கு. I'll always be part of everything you do, Ram. You know that. And எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், I want you to make more films. பிகாஸ் நம்ம சினிமாவில் ஸ்டார்ட் ஆகிற டைம்லேருந்து இப்போ கம்பேர் பண்ணிங்கன்னா எவ்ரி 3 months எவ்ரி 6 months உலகம் மாறிக்கிட்டே இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக மாறுது. ஸோ ஒரு இருட்டு காட்டுக்குள்ளே நீங்கள் தான் அப்பப்போ ஒரு தீப்பந்தத்தை போய் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பின்னாடி நாங்கள்லாம் வர முடியும், இல்லைனா ரொம்ப இருட்டு அதிகமாகிட்டே போகுது. ஸோ ஐ வாண்ட் யூ டு பி த வழிகாட்டி தட் யூ ஹவ் ஆல்வேஸ் பின். பட் ப்ளீஸ் கொஞ்சம் இன்னும் ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதுக்கு உங்களுக்கு நாங்கள் எல்லாருமே ஒத்தாசையாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம், வெதர் இட்ஸ் செல்வம் ஆர் விஸ்வா. And I'm so happy that these guys stand with you and love you and support you the way they do. And we'll always be there. So உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், அது ஃபாஸ்ட் பண்ணணும், 2x 3x பண்ணணும்னா நாங்கள் அதுக்கான வேலையெல்லாம் நாங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறோம். மெடல் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் யூ டு சப்போர்ட் ஆர் ஃபில்ம். July 4th எங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். ராமோட ஆசான்னா அவரோட சீடன் அருண் விஸ்வாவோட அடுத்த ப்ரொடக்ஷன் 3 BHK, அதில் நான் நடிச்சிருக்கேன். அதுவும் July 4th தான் ரிலீஸ் ஆகுது. அதுவும் ஒரு மிக அழகான குடும்பத்தை பற்றின கதை. ஸோ எஸ், பறந்து போன்னு 2 பேர் சேர்ந்து கை கோத்து இறகு கோத்து நம்ம பறந்தால் பெட்ரு. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி தட் வி ஆர் கம்மிங் ஆன் த சேம் டே. அண்ட் ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு லவ் போத் ஆஃப் தீஸ் ஃபில்ம்ஸ் பிகாஸ் தே ஆர் போத் வெரி ஸ்வீட் அண்ட் ஃபன் அண்ட் பாசிட்டிவ் அண்ட் இமோஷனல் ஃபில்ம்ஸ். அண்ட் இதை பார்த்துட்டு ஐ ஹோப் தட் 2 படத்துக்கும் நீங்கள் நிறைய அன்பு கொடுப்பீங்கன்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் இன்ஃபேக்ட் அருண் விஸ்வா என்னை ஏன் டைரெக்டாக பார்க்க மாட்டேங்கிறாருன்னா, எங்களோட அதர் லாங்குவேஜ் டப்பிங் போயிட்டுருக்கு, அதை விட்டுட்டு 1/2 hour நான் வரணும்னு சொல்லிட்டு எனக்கு கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ நான் இதை முடிச்சுட்டு கொஞ்சம் அங்கே ஓடணும். ஸோ மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் பறந்து போ இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் அண்ட் பாசிட்டிவ், ஆல்மோஸ்ட் கியூட் ஃபேரி டெய்ல் ஆஃப் அ ஃபில்ம். நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போ நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணனோ கண்டிப்பாக நீங்களும் அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ கிவ் திஸ் ஃபில்ம் அ லாட் ஆஃப் யுவர் லவ். இட்ஸ் ரிலீசிங் ஆன் July 4th வேர்ல்டு வைட். அண்ட் ஐ ஹோப் ராம் இந்த படத்துக்கு அப்புறம் அடுத்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இன்னும் சீக்கிரமாக வரும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட்.